டிஎன்பிஎஸ்சி போட்டியாளர்களுக்கு விழுப்புரம் வெற்றி வாகை அகாடமியின் வெற்றி வணக்கம். நான் சண்முகம் பேசுகிறேன். இப்போ நம்ம 6ஆம் வகுப்பு தமிழில் இயல் 1.1 அதை நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. ஓகேங்களா? இன்பத்தமிழ். இந்த இன்பத்தமிழ் என்னும் கவிதையை எழுதியவர் பாரதிதாசன். இப்போ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி. இன்பத்தமிழ் என்பது டேஷ் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே கவிதை, கட்டுரை, புதினம், சிறுகதை அப்படின்னு ஏதாவது கொடுப்பாங்க. அப்போ நமக்கு இது இன்பத்தமிழ் என்பது கவிதை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்பத்தமிழ் என்ற கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்பாங்க. இது பாரதிதாசனுடைய கவிதைகளில் தமிழ் என்ற தலைப்பின் கீழே இடம்பெற்றிருக்கு. பாருங்க, அதை பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? இது அடுத்த கேள்வியாக இருக்கும். அதுக்கடுத்தது பாருங்க, இங்க தமிழ் வணக்கம் தற்காலிக இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. அதுக்கடுத்தது தமிழை பலவாறாக போற்றுகிறார். அப்ப என்ன கேள்வி இருக்கும்? தமிழுக்கு பற்பல அடையாள பெயர்களை சூற்றி மகிழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். அதே மாதிரி தமிழை கண்ணே மணியே அப்படின்னு குழந்தைய கொஞ்சம் போல கொஞ்சுவதும் உண்டு அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? இதுதான் இதுல இருக்கிற நமக்கு முக்கியமான வரிகள். அதுக்கப்புறம் இந்த பாடல் வரிகள் ரொம்ப முக்கியம். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். இப்ப பாருங்க, இந்த பேர் பேர் பேர்னு 3 இடத்துல வருது பாருங்க. ஓகேங்களா? அப்ப தமிழ் என்னன்னு சொல்றாரு? அமுதம்னு சொல்றாங்க, நிலவுன்னு சொல்றாங்க, மனம் சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த 3 வார்த்தைகள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அமுது, நிலவு, மனம் அப்படின்னு பேர் வச்சுக்கணும். அப்ப பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டப்படாத பெயர் கீழ்கண்டவற்றில் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இது 3 இருக்கும். இது இல்லாம ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு வரியும் படிங்க. அதுக்கப்புறம் பாருங்க, தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், சமூகத்தின் விளைவுக்கு நீர், வாழ்வுக்கு நிருமித்த ஊர், இளமைக்கு பால், புகழ்மிக்க புலவர்க்கு வேல், உயர்வுக்கு வான், அசதிக்கு சுடர் தந்த தேன், அறிவுக்கு தோல், கவிதைக்கு வைரத்தின் வாள். அப்ப இந்த இடத்துல இருந்து எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க பாருங்க. பாருங்க, விளைவுக்கு நீர், புலவர்க்கு வேல், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால். இது டிஎன்பிஎஸ்சி 2022ல் ஒரு பொறுத்துகளை வச்சு கேட்கப்பட்ட கேள்வி பாருங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? விளைவுக்கு நீர். இப்போ ஒரு தாவரம் விளையணும்னா நமக்கு நீர் வேணுங்களா? அந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் தான் சொல்றேன், அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. புலவர்களுக்கு வேல் போன்றது தமிழ் அப்படின்னு சொல்றாரு. இப்ப புலவர்களுக்கு வேல் ரொம்ப கூர்மையா இருக்குமா? அப்ப புலவர்களுக்கு பேனா தான் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த பேனா எப்படி இருக்கும்? கூர்மையா இருக்கும், வேல் மாதிரி. அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். புலவர்களுக்கு வேல், அறிவுக்கு தோல், உன்னுடைய நண்பனுடைய அறிவுக்கு நீ தோல் கொடு. ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இளமைக்கு பால். ஓகேங்களா? அது ஈஸியாக நம்ம ஞாபகம் வந்துடும். உயர்வுக்கு வான், வானம் எப்படி இருக்கு? உயர்வா இருக்கு. வாழ்வுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஊர்ல தான் வசிப்போம், அப்போ வாழ்வுக்கு ஊர். கவிதைக்கு வைரம் போன்ற உறுதியான வாள். இந்த மாதிரி அந்த கேள்விகளை நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்படி கேள்வி கேட்பாங்கன்றதான் தேவை. ஓகேங்களா? அதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்பத்தமிழ் என்ற கவிதை எழுதியவர் பாரதிதாசன். அவர் எங்கே பிறந்தார்னா பாண்டிச்சேரியில் பிறந்தார்ப்பா. அவர் பாண்டிச்சேரியில் பிறந்தார். அவருடைய காலம் 29/4/1891 21/4/1964. இந்த பாரதிதாசன் இவங்கெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி. அவங்களுக்குலாம் இந்த டேட்டு மந்த்து இயரோட தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இது எப்படி சார் மனப்பாடம் பண்ணுறது? எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. நான் சொல்கிறத நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் பாரதியோட காலத்தை சொல்கிறேன், அதுக்கப்புறமா பாரதிதாசனுடைய காலத்தை சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இதை பாருங்க. நான் பாரதியோட காலத்தை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பாரதியை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா ஃபஸ்ட்டு நான் இங்கே மாதத்தை எழுதுகிறேன். 1 2, அதே 1 2 தான் இங்கேயும் எழுத போகிறேன். ஓகேங்களா? 1 2, இங்கேயும் 12 எழுதியிருக்கேன், இங்கேயும் 12 எழுதியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்? 1 2 1 2, நடுவில் 2 8 போடுறேன்ப்பா. ஓகேங்களா? அதுக்கடுத்தது இங்கே ஒரு 8 போடுறேன். அப்போது இந்த 12க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 11. ஓகேங்களா? இப்படி ஞாபகம் வச்சுக்கிங்க.
அதே 11 தான் இங்கேயும் எழுதுகிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த 1 2 கூட்டினா நமக்கு 3. ஓகேங்களா? அதுலேருந்து நான் கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? 9 மாதம். ஏன்னா இதை கூட்ட முடியாது, கழிக்க தான் முடியும். அதுக்கப்புறம் பாருங்கள், 39 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார். பாரதி 39 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார். இப்போ இதை கூட்ட நமக்கு என்ன வரும்? 1921 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து நான் போட்டிருக்கிறது பாரதிக்குப்பா. ஓகேங்களா? நல்லா பாருங்கள். அப்போது நான் ஓகே இப்போ பார்த்துக்கிட்டீங்க இல்லைங்களா? இது பாரதிக்கு எழுதுனேன். இப்போ நான் பாரதிதாசனுக்கு எழுதுகிறேன். பாரதி எப்போ நம்ம பிறந்தார்? 1882 பிறந்தார். பாரதி பிறந்த 9 ஆண்டுகள் கழித்து பாரதிதாசன் பிறந்தார். பாரதி எப்போ பிறந்தார்? 1882 பிறந்தார். இப்போ அதோட 9 கூட்டம் நமக்கு என்ன கிடைக்கும்? 1891 கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது அவர் 4வது மாதத்தில் பிறந்தார், ஏப்ரல் மாதத்தில் பிறந்தார். அப்போது இறந்ததும் ஏப்ரல் மாதம்தான். ஓகேங்களா? எப்படி வந்து அவர் பாரதிக்கு தேதி 2 ஒன்றா வந்துச்சு இல்லைங்களா? அப்புறம் இவருக்கு மாதம் 2 ஒன்றா வருது. அங்கே நம்ம 39 ஆண்டுகள் வாழ்ந்தார்னு சொன்னோம் இல்லையா? 39 ஆண்டுகளும் பாரதி வாழ்ந்தார். அப்போ இவர் 29வது நாள் பிறந்தார். அங்கே 39, இங்கே 29. ஓகேங்களா? அப்புறம் பாருங்கள், இறந்த டேட் பாருங்கள், 21. இதை மட்டும் எடுத்துட்டா மீதி நமக்கு என்ன கிடைக்கும்? 21. இவர் 73 ஆண்டு காலம் வாழ்ந்தார். அப்படின்னா 1964 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இதை ஒரு தடவைக்கு 2 தடவையாக நீங்கள் போட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே மறக்காது. ஓகேங்களா? ஓகே. இப்போ பாருங்கள், அவருடைய காலம் உங்களுக்கு நினைவுக்கு வருதா பாருங்கள். நான் சொன்னதை ஒரு பேனா எடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணீங்க, அதை அப்படிலாம் பார்த்துக்கிட்டு ஒரு 2 தடவை 3 தடவை எழுதி பாருங்கள். ஓகேங்களா? நமக்கு 1 வருஷம் இருக்கலாம் பார்க்காதீங்க. வரக்கூடிய குரூப் 4ல் நம்ம அனைவரும் பாஸ் ஆக முடியும். ஓகேங்களா? ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக பாஸ் ஆக முடியும். பெற்றோர்கள் கனகசபை லக்குமி அம்மையார். ஓகேங்களா? இதில் பாரதி, பாரதிதாசன் 2 பேருடைய தாயார் பெயரும் லக்குமி தான்ப்பா. ஓகேங்களா? 2 பேருடைய தாயார் பேரும் லட்சுமி. ஓகேங்களா? இங்கே கனகசபை, அவங்க அப்பா பேர் கனகசபை. அதனால தான் பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனக சுப்பு ரத்தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்பா பேரையும் சேர்த்து அங்கே வச்சிருப்பார். ஓகேங்களா? அமிர்தம் போன்ற தமிழ் என தமிழை போற்றியவர் பாரதிதாசன். தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது என கூறியவர் பாரதிதாசன். ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்களேன். இதில் பாரதிதாசன் இயற்றிய ஒரு முக்கியமான ஒரு 17, 18 நூல்கள் நாங்கள் இங்கே கொடுத்துருக்குறோம். இதை நூல்களை பார்த்தோன்னே பயப்படாதீங்க. இது ரொம்ப மனப்பாடம் பண்ணவும் வேண்டாம். இப்போது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நான் சொல்கிற ஷார்ட்கட்டை ஒரு தடவைக்கு 2 தடவையாக நீங்கள் பொறுமையாக கவனிங்க, மனப்பாடலாம் பண்ண வேண்டாம்ப்பா. சரி, இப்போது இந்த பாரதிதாசனுடைய நூல்கள் ஒரு 16 நூல் நான் ஷார்ட்கட்டில் கொடுக்குறேன். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது நாங்கள் குடும்பத்தோட பாண்டிக்கு போகிறோம். குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு. ஓகேங்களா? நாங்கள் பாண்டிக்கு போய் என்ன பண்ணுவோம்? 2 படம் பார்க்குறோம்ப்பா. சேர தாண்டவன் ஒரு படமும், கண்ணகி புரட்சி காப்பியம்னு ஒரு படமும். 2 படம் பார்க்குறோம் ஃபேமிலியோட பாண்டிக்கு போயிட்டு. சேர தாண்டவன் ஒரு படம், கண்ணகி புரட்சி காப்பியம். நீங்கள் பாருங்கள், கண்ணகி என்ன பண்ணா? மதுரை எரிச்சு தாண்டவம் ஆடினாங்களா அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணாலும் இது ஈஸியாக மனப்பாடம் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் இந்த கண்ணகி எதில் வராங்க? சிலப்பதிகாரத்தில் வராங்க. சிலப்பதிகாரத்தினுடைய தொடர்ச்சி என்னது? மணிமேகலை. அப்போ மணிமேகலை வெண்பா. இந்த மாதிரி ஒரு 5 நூலை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சேரத்தாண்டவன் என்ற படமும், கண்ணகி புரட்சி காப்பியம் என்ற படமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ படம் பார்க்கும்போது நமக்கு இசை வருமா இல்லையா? பாட்டு வரும், அந்த பாட்டில் இசை வரும். அந்த தியேட்டரை கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். அப்போது அப்படியே ஒன்றோட ஒன்றா ஒரு வார்த்தையிலேருந்து இன்னொரு வார்த்தையை நான் எப்படி எடுக்கிறேன், அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் வரும். ஓகேங்களா? சரி, இப்போது படம் பார்க்கும்போது பாடல் வரும், இசை வரும், தியேட்டர் கொஞ்சம் இருட்டாக இருக்கும், இருண்ட வீடு. சரி, இப்போது கண்ணகியோட கணவன் கோவலன் கொலை உண்டான் இல்லைங்களா? அதனால் என்ன பண்ணுறாங்க? கண்ணகி போயிட்டு அந்த பாண்டிய மன்னன்ட்ட நீதி கேட்குறாங்க இல்லையா? அப்போது அந்த கண்ணகியோட கணவன் கோவலனை எப்படி கொண்டாங்க? கத்தியால் வெட்டி கொண்டாங்க அப்படின்னு கற்பனைகளை வச்சுக்கோங்களேன். அந்த வெட்டினவ பேர் தமிழச்சி. அப்போ தமிழச்சியின் கத்தி. தமிழச்சின்னு சொன்னால் வாணிதாசன், தமிழச்சியின் கத்தின்னு சொன்னால் பாரதிதாசன். அப்போது அந்த கண்ணகியோட கணவன் கோவலனை தமிழச்சி என்ற பெண்மணி கத்தியால் வெட்டினா மாதிரி, கழுத்தை வெட்டினா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்கள கொலைக்களத்தில் வெட்டினாங்க இல்லையா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த தலை பிசிறே இல்லாமல் போய் விழுந்தது. பிசிராந்தையார். இந்த பிசிராந்தையார் என்ற நூல் 1969ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது. இது ஒரு
நாடக நூல் 1969ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி எழுதப்பட்டது. சரி, இந்த கண்ணகி ஒரு மன்னனை போய் ஒரு அவையில் நின்று மன்னனை போய் எதிர்த்து நின்று கேள்வி கேட்டாங்களே, எப்படி எனக்கு கணவன் கொன்னீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த தைரியம் எங்கே வந்தது? அவங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க. அதாவது கண்ணகி என்ன படிச்சிருக்கான்னு கேட்காதீங்க, ஓகேங்களா? ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதா பேசுகிறேன் நான். அப்போ கண்ணகி படிச்சிருக்காங்க. அப்போ படித்த பெண்களுக்கு தான் அந்த தைரியம் வரும். படித்த பெண்கள், படிக்கிற பெண்கள் எப்படி இருப்பாங்க? இளைஞர்களாக இருப்பாங்க. இளைஞர் இலக்கியம் என்ன எடுத்து படித்தாங்க? தமிழ் எடுத்து படித்தாங்க. தமிழ் இயக்கம். அப்போ ஒரு வார்த்தையிலேருந்து ஒரு வார்த்தை வச்சு நான் எடுக்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா பாருங்கள். அடுத்தது, இப்போ நாங்கள் பாண்டிச்சேரி தான் குடும்பத்தோடு போயிருக்கோம். அந்த இடத்துல தேங்காய் திட்டுன்னு ஒரு ஊர் இருக்குப்பா. தேங்காய் திட்டு. அங்கே போட்டிங் போகிறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களோட நம்ம ஃபேமிலியோட போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அப்போ தேங்காய் திட்டு, குறிஞ்சி திட்டு, ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, குறிஞ்சி திட்டுன்னு. இப்போ நாங்கள் போட்டிங்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரோம். என்னுடைய குழந்தைகள்லாம் அழகாக சிரிக்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முகத்தை ஒரு அழகான சிரிப்பை நல்லா பார்க்க முடிஞ்சுது. அழகின் சிரிப்பு. உடனே என்னுடைய குழந்தைகள் எனக்கு நான் எதிர்பார்க்காத அளவுக்கு பாசத்தை கொடுத்து எதிர்பாராத முத்தத்தையும் கொடுக்குறாங்க. அப்போ எதிர்பாராத முத்தம். அழகாக சிரித்தாங்க, எதிர்பாராத முத்தத்தை கொடுத்தாங்க. வீட்டுக்கு கிளம்பும்போது அங்கே சாரல் மழை பெஞ்சுது. அப்போது சஞ்சீவி பர்வதத்தின் சாரல். இப்படி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்ப்பா, எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதை ஒரு தடவைக்கு 2 தடவையாக இந்த நூல்களை மட்டும் நீங்கள் 2 தடவை கேட்டு பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு பதிவாகுதுன்னு. மனப்பாடம் பண்ண வேண்டாம். பட்டு இது பாரதிதாசனுடைய நூல் தான் அப்படின்னு நமக்கு ஆட் ஒன் ஆஃப் அவுட்டில் நம்ம கரெக்டாக எடுத்தால் போதும்ப்பா. இப்போ பாருங்கள், இதில் நம்ம என்ன நூல்லாம் நம்ம பார்த்தோன்றதை பாருங்கள். இந்த இடத்துல திருக்குறள் உரை, திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு சக்தி முத்து புலவர். இது ஒரு நாடக நூல். அப்புறம் புரட்சி கவி, கற்கண்டு, காதலா கடமையா, நல்ல தீர்ப்பு. இதெல்லாம் சும்மா ஒரு தடவை பார்த்துக்குங்கப்பா, போதுமானது. ஓகேங்களா? ஓகே. இவர் 1938 இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றார். உங்களுக்கே தெரியும், 1937 ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக வந்து உட்காந்தாங்க. அப்போது பள்ளிகளில் இந்தியை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? அப்போ பெரியார்லாம் மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்தார். அதனுடைய எதிர்ப்பு பெரிய அளவில் இருந்துச்சு. அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பாரதிதாசன் கலந்துக்கிட்டு 1938 சிறை சென்றாங்க. ஓகேங்களா? சரி, இந்த இந்தியை வந்து பள்ளிகளில் தான் கொண்டு வந்தாங்க. அப்போது எப்போ வந்து அந்த பள்ளிகள்லேருந்து நீக்கினாங்க அப்படின்னு சும்மா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. 1940 39 பதவி விலகிடுவாங்க காங்கிரஸ். ஓகேங்களா? அப்போ 1940 அங்கே சென்னை மாகாண ஆளுநராக இருந்த எர்கின்ஸ் பிரபு என்பவர் தான் பள்ளிகளில் கட்டாயமாக கொண்டு வரப்பட்ட அந்த இந்தியை நீக்கினார். விருப்பப்பட்டவங்க படிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார்ப்பா. இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு மெசேஜாக கொடுக்குறேன், நீங்கள் தேவைன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொது உடைமையை வலியுறுத்திய நூல் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல். இது நம்ம புக்கில் இருக்காது. கொஞ்சம் பாரதிதாசன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டின்றதுனால நான் கொஞ்சம் இந்த நூல்களை கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துருக்கேன். இயற்கையை வர்ணிக்கும் நூல் அழகின் சிரிப்பு. கற்ற பெண்ணின் சிறப்பை கூறும் நூல் குடும்ப விளக்கு. ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பம் சிறந்து விளங்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கல்லாத பெண்ணின் இழிவை கூறும் நூல் இருண்ட வீடு. ஒரு பெண் கல்வி கற்கலன்னா, அதான் உங்களுக்கு சொல்லுவாங்க, ஒரு ஆண் கல்வி கற்றா அவனோட முடிஞ்சிடும், ஒரு பெண் கல்வி கற்றா அவனுடைய பரம்பரைக்கே வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது கல்லாத பெண்ணின் இழிவை கூறுவது இருண்ட வீடு. பில்கணியம் வடமொழி நூல், அதை தழுவி எழுதின நூல் புரட்சி காப்பியம். பாரதிதாசனுடைய நகைச்சுவை காப்பியம் இருண்ட வீடு, அது 2008 கேட்டிருக்கிறது. இவர் உரை எழுதிய நூல் திருக்குறள். இப்போ திருக்குறளுக்கு இந்த திருக்குறள் உரை, திருக்குறள் மெய்ப்பொருள் உரை, இந்த மாதிரி ஒரு 9 கேள்விகள் நம்ம புத்தகத்தில் வரும்பா. அதை நம்ம புக்குக்கு பின்னாடி ரொம்ப தெளிவாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த இடத்துல தெளிவாக காமிச்சிருப்போம் பாருங்களேன். இல்லை இல்லையா? சரி, ஓகே, அந்த பேஜ் இல்லை. சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இது பார்த்தோம் இல்லைங்களா? ரைட், இது பார்த்துட்டோம். இப்போ தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். இந்த கவிதை எழுதியவர் கவிஞர் காசி ஆனந்தன். ஓகேங்களா? சரி, இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது? ஏன்னா ரொம்ப நேரம் வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய போர்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஜிகே வந்து ஒரு மிகப்பெரிய கடல் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு படிக்கிறோம் அப்படின்னா நல்லா டெப்த்தாக மறக்காத அளவுக்கு படிங்க. ஒரு தடவை 2 தடவை படிச்சிட்டாலே அது ஆழமாக பதிவாகணும். ஓகேங்களா? ஜிகேன்றது மிகப்பெரிய கடல். ஓகேப்பா. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். இதில் பாருங்களேன், தாய் பிள்ளை அப்படின்னு ஒரு வார்த்தை வருது.
தாய்க்கும் பிள்ளைக்கும் என்ன உறவுன்னு கேட்டால் தொப்புள் கொடி உறவு இல்லைங்களா? அப்போ இப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. எனக்கு ஆனந்தமாக இருக்குமா இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனந்தம். இப்போது நான் ஒரு ஹாஸ்பிட்டலில், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்குறேன். அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் காசு கொடுத்துட்டு தானே வரணும். அப்போ காசி ஆனந்தன் ஞாபகம் வச்சுதா முடியுதா பாருங்கள். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அப்போது எனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா ஆனந்தம். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் காசு கட்டணும். காசி ஆனந்தன். சரி, இப்போ அந்த குழந்தை நல்லா வளருது. வளர்ந்து பெரிய ஆளாகி ஒரு இஸ்ரோ போன்ற பெரிய நிறுவனங்கள வேலை செய்யுது. அப்போ பாருங்க, அந்த மாதிரி கற்பனை வச்சுக்கங்க. அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். அதாவது தமிழ் தான் இவங்க வந்து போட்டுறாங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ அந்த மகன் வளர்ந்து ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்யணும்னா அந்த தாயை விட்டு பிரியணும் இல்லையா? அப்போ அந்த தாய்க்கு எப்படி இருக்கும் ஃபீலிங்? அந்த வாழ்வே கசக்கிற மாதிரி இருக்கும், புளிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த வார்த்தைகளை நான் சொல்கிற வார்த்தைகளை வச்சுக்கிட்டாலே நம்ம காசி ஆனந்தன் ஈஸியாக எழுதிட முடியும்னு நினைக்கிறேன். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்க நினைக்கும். இப்போ தன்னுடைய மகன் எங்கே வேலை செய்கிறான்? இஸ்ரோவில் வேலை செய்கிறான். அப்போ அதை நினைக்கும் பொழுது அந்த தாயுடைய நெஞ்சம் எப்படி இருக்கும்? இனிக்கும் இனிக்கும். இது மனப்பாடத்துக்காக நான் சொன்ன விஷயம். தமிழை எவ்வாறு போற்றியிருக்காரு, இந்த மாதிரி போற்றியிருக்காருன்றது தான் இது. ஓகேங்களா? காசி ஆனந்தன். அடுத்தது மதிப்பீடு. இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா செய்யுள் கொடுத்துருப்போம், அதுக்கு கீழே அறிஞர் கொடுத்துருப்போம், அதுக்கான விளக்கங்களை கொடுத்துருப்போம், மதிப்பீடு, நூல்வெளி, ஒவ்வொரு பக்கத்துலையும் எந்தெந்த கேள்விகள் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்டதுக்கு அப்படின்னு கொடுத்துருப்போம். உங்களுக்கு நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக அவ்வளோ ஒர்க்கு நாங்கள் இதில் பண்ணியிருக்கோம்ப்பா. நூலாசிரியர்கள் தனியாக கொடுத்துருக்கோம். ஒரு 13 டாப்பிக்கை தனியாக எடுத்து பின்னாடி லாஸ்ட் பேஜில் உங்களுக்கு ஒன்று ஒன்று நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், மதிப்பீடு. ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும். நிலவு பிளஸ் என்று நிலவென்று, தமிழ் பிளஸ் எங்கள் தமிழெங்கள், அமுதென்று அமுது பிளஸ் என்று 2023 கேட்கப்பட்ட கேள்வி. செம்பயிர் செம்மை பிளஸ் பயிர் 2023 உங்களுக்கு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்தது நூல்வெளி பாருங்களேன். பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? திடீர்னு உங்களுக்கு ஞாபகம் வரலை அப்படின்னா நம்ம எப்படி ஞாபகப்படுத்திக்கணும்? ரொம்ப நேரம் படிக்காமல் அப்படியே ஒரு 2 தடவை பார்த்துட்டாலே உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடணும்ப்பா. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு பாரதியை பற்றி சொன்னேன். பாரதியோட இயற்பெயர் என்னது? சுப்பிரமணியன். ஓகேங்களா? பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். சரி, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நான் சொல்கிறேன் பாருங்கள். பாரதியின் மீது பற்று கொண்டதுனால இந்த சுப்புரத்தினம் தன்னுடைய பெயர் என்னன்னு மாற்றிக்கிட்டாரு? பாரதிதாசன் மாற்றிக்கிட்டார். அப்போ பாரதி மீது பற்று கொண்டவர். தாசன் என்றால் பற்று கொண்டவன் அர்த்தம். பற்று கொண்டவர். ஓகேங்களா? அப்போ பாரதி மீது அதிக பற்று கொண்டதால் சுப்புரத்தினம் என்ற தனது பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். இப்போ இந்த பாரதிதாசன் மீது அதிக பற்று கொண்டதால் ராசகோபாலன் என்ற தனது இயற்பெயரை சுப்புரத்தின தாசன் என்று மாற்றிக்கொண்டார் ராசகோபாலன். நம்ம அவரை சுரதான்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இந்த பாரதிதாசன் பெயரை தான் சுரதா எடுத்து வச்சுக்கிட்டார், சுப்புரத்தின தாசன். அப்போ பாருங்க, பாரதிதாசன் பெயர் தான் யார் சூட்டிக்கிட்டான்? சுரதா சூட்டிக்கிட்டார். அப்போ சுரதாவுடைய விரிவாக்கம் என்ன? சுப்புரத்தின தாசன். அப்படியே வருதா பாருங்க. அப்பா பேர் கனக சபை, அதனால கனக சுப்புரத்தினம் வச்சுக்கிட்டார். இப்போ உங்களால் நினைவு கூர்ந்து பார்க்க முடியுதா பாருங்க. மறக்காமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா பாருங்கப்பா. பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். இப்போ பாருங்களேன், இந்த கேள்வியை லாஸ்ட்டு எஸ்ஐ எக்ஸாம் இல்லாமல் அதுக்கு முந்தின எக்ஸாமில் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. எப்படி கேட்கப்பட்டதுன்னா ஆட் ஒன் ஆஃப் அவுட்டில் கேட்கப்பட்டது. பாரதிதாசன் கருத்துக்களில் பொருந்தாத ஒன்று எது? அந்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்போ அதில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, இது ஏதோ ஒன்று எடுத்துட்டு 3 ஆப்ஷன் மட்டும் அதில் வச்சாங்கப்பா. அப்போ பெண் கல்வி கட்டுறதானே அந்த குடும்பம் நல்லா இருக்கும். பெண் கல்வி. கைம்பெண் மறுமணம், இப்போ எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் அந்த பெண் தன் கணவனை இழக்க நேரிட்டால் அவங்க விதவையாக வாழணும் அவசியம் இல்லை, மீண்டும் தங்களுடைய வாழ்க்கையை அவங்க அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். கைம்பெண் மறுமணம் அதை பற்றி சொல்லியிருக்காரு. பொது உடைமை, பகுத்தறிவு. அப்போ இந்த வார்த்தை எதை பாடுபொருளாக கொண்டு அப்படின்னா இது ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது புரட்சிகரமான கருத்துக்களை பாடியதால் புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். டிஎன்பிஎஸ்சி 2017. இவர் பாவேந்தர் என சிறப்பிக்கப்படுகிறார். இவரை புரட்சி கவி என அழைத்தவர் அண்ணா. இது நம்ம புக்கில் இருக்காது, நான் உங்களுக்கு கூடுதல் தகவலாக, ஏன்னா பாரதிதாசன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டின்றதால கொஞ்சம் முக்கியமான கேள்விகளை கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருக்கேன்ப்பா. இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா?
இப்போ நம்ம பார்த்துருக்குறோம். இதில் என்னென்ன கேள்வியெல்லாம் வருதுன்னு ஒரு தடவை பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட பாரதிதாசனை பற்றி கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களையும் இங்கே தொகுத்து உங்களுக்கு நாங்கள் ஒன்றா வழங்கியிருக்கோம். இப்போ லாஸ்ட் குரூப் 4 நடந்ததுங்களா, அதில் இந்த கேள்வி கேட்கப்பட்டதுப்பா. பாண்டிச்சேரியின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலான வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என்ற பாடலை பாடியவர் பாரதிதாசன். லாஸ்ட் குரூப் 4ல் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. அப்போது பாரதிதாசன் நீங்கள் இப்போ டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்பெல்லாம் நீங்கள் தேடி போகவே வேண்டாம். ஏன்னா இந்த ஒரு புத்தகத்தில் எல்லாத்தையும் நாங்கள் இன்சர்ட் பண்ணிட்டோம். நீங்கள் படிக்கும்போது அப்படியே டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக கேட்கலாம். அது எத்தனை தடவை கேட்டிருக்காங்க பாருங்கள். கல்வி இல்லாத பெண்கள் களநிலம் என்றவர் பாரதிதாசன். 2000, 2023, 2022 இப்படி எந்த அளவுக்கு கொஸ்டின் இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றதை நீங்கள் இதில் பார்த்துக்கலாம்ப்பா. பாருங்கள் இந்த கேள்வியை பாருங்களேன். இணை இல்லை சொல்லாதது இல்லை புதுமறையான திருக்குறளில், இல்லாததில்லை இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன். 2014, 15, 17, 19, 22 இப்படி தொடர்ச்சியாக அந்த கேள்வி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கேள்வி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸாக இருக்குது அப்படின்றத இந்த வரிகளை வச்சு எத்தனை தடவை கேட்டிருக்காங்கன்றதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஃபுல்லாக கோர்வையாக உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் இந்த இடத்துல. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இயல் 1.2 தமிழ் கும்மி தெரிஞ்சு திறனார். ஓகேங்களா. இதில் இருக்கிற பாடல் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி ஊழி பல நூறு கண்டது வாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டது வாம். இப்போ பாருங்கள், நம்ம தமிழ் வந்து செல்லாத திசையே கிடையாது அப்படின்றார் இல்லைங்களா. ஏன்னா தமிழ் வந்து இல்லாத நாடே கிடையாது. ஓகேங்களா. ஊழி பல நூறு கண்டது வாம், அப்போ பல நூறு ஆண்டுகளை கண்டது இந்த தமிழ். அறிவு ஊற்றணும் நூல் பல கொண்டது, அப்போ என்னென்ன இருக்குது, அறிவு ஊற்றெடுக்கக்கூடிய நூல்களான 8 தொகை, 10 பாட்டு, 14 கீழ்கணக்கு நூல்கள், 50 காப்பியம், 5 குறுங்காப்பியம், இந்த மாதிரி அறிவு சார்ந்த நூல்கள் அவ்வளோ தமிழில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறார். அதான் அறிவு ஊற்றணும் நூல் பல கொண்டது வாம் பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றது வாம். இது டிஎன்பிஎஸ்சி 2023 கேட்கப்பட்ட கேள்வி. ஓகேங்களா. பொய் அகற்றும் உள்ள பூட்டறுக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாய்வழி வாழ்வழி காட்டிருக்கும். இது பெருஞ்சித்திரனாருடைய பாடல் வரி. ஓகேங்களா. ஓகே ரைட். பாருங்க, இதனுடைய சொல் பொருள் ஆழிப்பெருக்கு கடல்கோள் மேதினி உலகம் உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. ஓகேங்களா. இப்போ மகிழ்ச்சியான அனுபவம் என்று கூடப்பட்டிருப்பது கூட்டமாய் கூடி கும்மி அடித்து பாடுவது. ஓகேங்களா. இதெல்லாம் சும்மா ஒரு சென்டென்ஸ், சாதாரண ஒரு வரி தான் இல்லைங்களா. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கண்டா நம்ம படிச்சுட்டு ஒரு 10 வருஷம் கழித்து ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கிறோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு கூடி பாடி என்ன பண்ணுவோம், சந்தோஷமாக நம்ம இருப்போம். அதான் கூட்டமாய் கூடி கும்மி அடித்து பாடுவது பாடி ஆடுவதுன்னு சொல்கிறாங்க. ரைட்பா. இப்பாடல் கனிச்சாறு என்ற நூலில் தமிழ் கும்மி என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா. கனிச்சாறு 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. ஓகேங்களா. 8 தொகுதிகளாக அந்த கனிச்சாறு 8. இப்போ நீங்கள் இப்போ கடைக்கு போகிறீங்க, ஒரு ஜூஸ் கேட்குறீங்க, உங்களுக்கு எத்தனை கனிகளை போட்டு ஜூஸ் கொடுப்பாங்க, 8 கனியை போட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்நூல் தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. ஓகேங்களா. பொய்யை அகற்றும் மொழி மனத்தின் அறியாமையை நீக்கும் மொழி உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி உயர்ந்த அறத்தை தரும் மொழி இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளை காட்டும் மொழி என தமிழின் பெருமையை கூறியவர் பெருஞ்சித்திரனார். கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்து நிற்கும் மொழி தமிழ். இந்த வரிக்கான இலக்கம் அது ஆழி பெருக்கிற்கும். பிறப்பு சேலம் மாவட்டம் சமுத்திரம். இது பாருங்க, இந்த கேள்வி பாரதிதாசன் பெருஞ்சித்திரனார் பிறந்த ஊர் எது, சமுத்திரம். 2019 கேட்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. சரிங்க, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ சமுத்திரம்னா என்னப்பா, கடல். கடல் எப்படி இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ சமுத்திரம் ஞாபகம் வச்சா பெருசு ஞாபகம் வைங்க, டக்குன்னு பெருஞ்சித்திரனார் ஞாபகம் வந்துடுவார். ஓகேங்களா. அப்போ அவருடைய காலம் மார்ச் 1933 ஜூன் 1995. அந்த அளவுக்கு இந்த இயர்லாம் ஒன்றும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இருந்தாலும் ஒரு வேளை கேட்டுட்டாங்கன்னா அன்றைக்கி நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான். ஓகேங்களா. பெற்றோர்கள் துரைசாமி குஞ்சம்மாள். பல நூறு ஆண்டுகளை கொண்டது தமிழ் மொழி. அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி தமிழ் மொழி என கூறியவர் பெருஞ்சித்திரனார். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வரி தான் ரொம்ப முக்கியம். ஆசு கவி, மதுர கவி, சித்திர கவி, வித்தார கவி. இப்போ 4 வகை கவிகளையும் ஒருங்கே பெற்றவர் யார், பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா. இது 2017 கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்து பாருங்கள், நூல்வெளி.
பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் துரைமாணிக்கம். எத்தனை தடவை கற்றுக்காங்க பாருங்க. 16, 19, 22. சிறப்பு பெயர் பாவலரேறு. பாவலரேறு படிக்கும்போதே நீங்கள் படிக்கிறது எப்படி படிக்கலாம்னா, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவரை சேர்த்து சேர்த்து படிங்க. அதே மாதிரி பாரதியோட இயற்பெயர் படிங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார். எப்படி நம்ம மனப்பாடம் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும், அதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக படிக்கலாம். பெருஞ்சித்திரனார்னு எப்பயுமே சொல்லாதீங்க, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸை கரெக்டாக பயன்படுத்தணும். அப்படின்னா இதெல்லாம் நம்ம மறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி பாரதியும் படிக்கக்கூடாது. ஓகேங்களா. சுப்பிரமணிய பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னு படித்தா அப்போ பாரதியோட இயற்பெயர் சுப்பிரமணியன் உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். ஓகேங்களா. ரைட். இப்போது பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள். ஓகேங்களா. இதை எப்படி நம்ம பார்க்கலாம். கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், பள்ளிப்பறவைகள், மக புகு வஞ்சி, என் சுவை என்பது, ஐயை, உலகியல் 100. 6வதுல ஒரு 3-4 தான் இருக்கும். ஆனால் இது 10ஆம் வகுப்பில் இருக்குது. அதையும் சேர்த்து இங்கே நான் கொடுத்துருக்கேன். படிக்கும்போது கொஞ்சம் கோர்வையாக இருக்கிறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். அப்போ அந்த பாரதிதாசன் நூல்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பாருங்கள். 2016, 17, 17 எவ்வளோ கேட்டிருக்காங்க பாருங்களேன். அவருடைய சிறப்பு பெயர் கேட்டுட்டாங்க, அவருடைய இயற்பெயர் கேட்டுட்டாங்க. இப்போ நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன்ப்பா. இப்போ ஒரு கோயிலில் ஒரு திருவிழா நடக்குது. அதில் பெண்கள் ஒரு 5-6 பேர் சேர்ந்து கும்மி அடித்து அந்த இறைவனை தொழுது ஒரு கும்மி பாட்டு பாடுறாங்க. ஓகேங்களா. அப்போ பாடும்பொழுது ஒரு 10 நிமிஷம் அவங்க டான்ஸ் பண்ணிக்கிட்டே அந்த கும்மி ஆட்டம் ஆடிக்கிட்டே அந்த கடவுளை வாழ்த்தி பாடுறாங்க, அந்த கடவுளை வேண்டுறாங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த கொய்யா கனி எடுத்து போட்டு அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, கனிச்சாறு கொடுக்குறாங்க. அப்போ கொய்யா கனி அவர் எழுதின நூலுங்களா, கனிச்சாறு அவர் எழுதின நூலுங்களா. அப்போ அந்த கொய்யா கனி எடுத்து சாறு பிழிஞ்சு அவங்களுக்கு ஒரு கனிச்சாறு கொடுக்குறாங்க. அப்போ கொய்யா கனி, கனிச்சாறு ஈஸியாக ஞாபகம் வருமா. அப்போ அவங்க ஆடி முடித்தோடனே அவங்களுக்கு ஒரு பொக்கே கொடுக்குறாங்கப்பா, பூங்கொத்து. இங்கே என்ன இருக்குது, பாவிய கொத்து. ஓகேங்களா. அடுத்தது இந்த பெருஞ்சித்திரனார் எழுதிய அந்த ஆசிரியர் 100 ஆசிரியருக்கு சமமான அந்த பெருஞ்சித்திரனார் எழுதிய ஒரு நூல் அவங்களுக்கு பரிசாக கொடுக்குறாங்க. நூல் ஆசிரியர் 100 ஆசிரியம். ஓகேங்களா. நூல் ஆசிரியர் 100 ஆசிரியம் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் ஒரு மஞ்சள் பையை எடுத்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக நம்ம பறந்து போப்போம் ஸ்கூலுக்கு, எந்த விதமான மன சஞ்சலமும் இல்லாமல். அப்போ சின்ன வயசில் எதுவுமே தெரியாதுல்ல, ஒரு சிறகடிச்சு பறக்கிற வயசு அது. அப்போ பள்ளிக்கு நம்ம எப்படி போயிருப்போம், பறவைகள் மாதிரி பள்ளிக்கு அப்படி பறந்து போயிருப்போம், பள்ளி பறவைகள். அடுத்தது நல்லா படிச்சிருப்போம், படித்து வளர்ந்து வேலையை வாங்கி புகுந்த வீட்டு பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போவோம் இல்லையா. அதை பற்றி சொல்கிறதான்ப்பா இந்த மக புகு வஞ்சி. ஒரு பெண்ணானவள் பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது அவள் எவ்வளவு பண்பு நலன்கள், குணநலன்களை கொண்டவளாக இருக்க வேண்டும் என்றதை பற்றிலாம் இந்த நூலில் அவர் சொல்லியிருக்காருப்பா. மக புகு வஞ்சி. ஓகேங்களா. அடுத்தது என் சுவை என்பது. இப்போ அந்த ஜூஸ் குடிச்சிங்கள, அது எப்படி இருந்துச்சு, ரொம்ப சுவையாக இருந்துச்சு. ஓகேங்களா. அதனால் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ஒரு 80 பேர் அதை வாங்கி குடிக்கிறாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கா அப்படின்னு. என் சுவை என்பது, ஐயை. இப்போ உங்களுக்கு நூலாக கொடுத்தாருல, அந்த நூலை ஒரு ஐயா தானே எழுதியிருப்பாரு, ஐயை, உலகியல் 100. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், 100 ஆசிரியம், உலகியல் 100, என் சுவை என்பது, இதெல்லாம் ஒரு எண் கொண்ட வருது பாருங்கள். 100, 80, 100 அந்த மாதிரி. அப்போ 100ல் 2 நூல் வரணும், 80ல் ஒரு நூல் வரணும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் படிச்சிங்கன்னா ஈஸியாக மனப்பாடம் பண்ணிட முடியும். ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை நூலெல்லாம் சொல்லி சொல்லி பாருங்கள். ஏன்னா நூலாசிரியர்லேருந்து உங்களுக்கு 2-3 கேள்வி வருது. இதை பின்னாடி அனைத்து புத்தகம் தொகுத்து உங்களுக்கு நூலாசிரியர்களாக நாங்கள் ஒரே இடத்துல தொகுத்து கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா. ரைட். நடத்திய இதழ்கள் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். பாருங்களேன், 2013, 17, 22, 23. அப்போ இந்த இடம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரிய வருது பாருங்கப்பா. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். இப்போ நம்ம எப்படி மனப்பாடம் பண்ணுறது இல்லைங்களா. இது ரெண்டுத்துலேயும் பாருங்கள், தமிழ் என்ற வார்த்தை முன்னாடி வருது. ஓகேங்களா. ஒரு நிலத்தில் சிட்டுக்குருவி மேயுது, ஒரு நிலத்தில் சிட்டுக்குருவி. ரெண்டுத்தையும் தமிழ் போட்டு படிங்க. தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம், தென்மொழி. ஓகேங்களா. நம்மளுடைய தமிழ் தேன் போன்ற மொழி இல்லைங்களா. அப்போது தென்மொழி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் பெருஞ்சித்திரனார். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும். ஏன்னா இந்த பாடல் என்னது, தமிழ் உணர்வு நிறைந்த பாடல். அதான் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா. இப்போ நான் சொல்கிறது இந்த நூல் ஆசிரியர்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு மனப்பாடம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா, நல்லா பாருங்கப்பா. அதுக்கப்புறம் இந்த பெருஞ்சித்திரனார் பற்றி டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்விகளை உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. அடுத்தது கற்பவை கற்றபின். புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும், இப்போ என்ன புத்தகம் வாங்கணும் அப்படின்னா
நீங்கள் நியூ புக்ஸு ஓல்டு புக்ஸு அப்படின்னு வாங்கினா கிட்டத்தட்ட ஒரு 24 புக்கு நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும்ப்பா. ஒரு புக்கோட விலை என்னன்னு பாருங்கள். 24 புக்கு வாங்கணும்னா அது என்ன விலை, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ஜெராக்ஸ் போடணும்னா அதுக்கு என்ன ரேட்டுன்னு பாருங்கள். அப்போது உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தணும் அப்படின்றதான் நாங்கள் இந்த நோக்கில் இந்த ஒரே புத்தகமாக அந்த செய்யுள் எதையுமே புத்தகத்தில் மிஸ் பண்ணலப்பா. எல்லாத்தையும் இதில் நாங்கள் உங்களுக்கு ஒன்றா கொடுத்துருவோம். இந்த ஒரு புத்தகம் உங்கள் கையில் இருந்தாலே உங்களுக்கு அவ்வளோ மிச்சம் நேரம் மிச்சன்றது இந்த புத்தகத்தில் நீங்கள் பார்க்க முடியும்ப்பா. இது பாருங்கள், கற்பவை கற்றபின் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி வாணிதாசன். இப்போ அந்த பாடல்கள்லாம் ரொம்பலாம் மனப்பாடம் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஐம்பூதங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. வான், வலி, நெருப்பு, மண், மழை, இதெல்லாம் ஐம்பூதங்களா? ஓகேங்களா? ரெண்டாவது வரியில் பாருங்கள், மண், மழை, மலை எல்லாமே மான்னு வருது. அப்போ ஐம்பூதங்களை பற்றி கொடுத்துருக்காங்க, மலையை பற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஊன், உயிர், உணர்வு எல்லாமே இதில் வருது, உயிர் எழுத்துல. ஊன், உயிர், உணர்வு, ஒலி, ஓகேங்களா? தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் அப்படின்னா வாணிதாசன். அப்போ இந்த வார்த்தைகளை வச்சுக்கிட்டு இது வாணிதாசன் அப்படின்னு நம்ம படிச்சுக்கணுமே தவிர இந்த பாடலாம் மனப்பாடம் பண்ணிட்டு உட்காந்துருக்காதீங்க, நேரம் பத்தாது, ஓகேங்களா? சரி, இந்த வாணிதாசன் கூட பாண்டிச்சேரிக்கு முன்னாடி இருக்கிற வில்லியனூர் என்ற ஊரில் தான் இவர் பிறந்திருப்பார். பாரதிதாசனுடைய மாணவர் தான் வாணிதாசன், ரைட்பா. இப்போ இதுக்கு மதிப்பீடு எல்லாமே நாங்கள் இதில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம், தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி உலகம் சுருங்கி விட்டது. மேதினா உலகம். தென்தமிழ் செம்மை ப்ளஸ் தமிழ் 2022 கேட்கப்பட்ட கேள்வி. பொய் அகற்றும், பொய் ப்ளஸ் அகற்றும் 2022. பாட்டு ப்ளஸ் இருக்கும், பாட்டு இருக்கும். 8 ப்ளஸ் திசை 8 திசை 2022. இப்போ நம்ம பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நம்ம பார்த்தோம். அப்போ புலவரேறு யார், கவிஞரேறு யார், ஓகேங்களா? அதை நம்ம அப்படியே கோர்வையாக ஒரே இடத்துல படிச்சுக்கணும், ஓகேங்களா? எப்பொழுதுமே நீங்கள் படிக்கும்போது பெருஞ்சித்திரனார் தனியாக படிக்காதீங்க, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படியே படிங்க, ஓகேங்களா? அடுத்தது புலவரேறு வரதனஞ்ச பிள்ளை, நம்ம 11th புக்கில் இது இருக்கும், ஃபஸ்ட்டு இதிலே நமக்கு இருக்கும், ஓகேங்களா? அடுத்தது கவிஞரேறு வாணிதாசன். அப்போது இந்த பாவலரேறு, புலவரேறு, கவிஞரேறு இவங்கள ஒரே இடத்துல இந்த மாதிரி ஞாபகம் வச்சு படிக்கிறதுக்காக நாங்கள் கொடுத்துருக்கோம். அடுத்தது இயல் 1.3 வளர்த்தமிழ், ஓகேங்களா? மூத்த தமிழ் மொழி என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது, காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்கச் செய்வது, மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு மொழி. மொழி இல்லை அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் யாரோடையும் பகிர்ந்து கொள்ள முடியாது. அப்போ மொழி தான் ஒரு சிறந்த கண்டுபிடிப்பு, ஓகேங்களா? மனிதரை பிற உயிர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது மொழி. ஆமாம், நம்ம பேசுகிறோம், அது விலங்குகள் பேசுறதில்லை, அப்போ வேறுபடுத்தி காட்டுது இல்லைங்களா? நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் காட்ட உதவுவது மொழி. இப்போ எனக்கு தமிழ் பேசுகிறேன், இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சீன மொழி தான் தெரியும் அப்படின்னா எங்களோட கருத்துக்களை நம்ம பரிமாறிக்க முடியுமா? எதுவுமே முடியாது, ஓகேங்களா? அப்போ 2 பேருக்கும் தெரிஞ்ச மொழியாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுடைய சிந்தனையும் எண்ணத்தையும் வெளிப்படுத்திக்க முடியும். உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. அதில் ஒரு சில மொழிகளுக்கு தான் அந்த எழுத்து வடிவமும் பேச்சு வடிவமும் ரெண்டும் பெற்றிருக்கு. அது தமிழ் ரெண்டுமே கொண்டிருக்கு. உலகில் சில மொழிகளே இலக்கண இலக்கிய வளம் பெற்றவை. தமிழ் மொழி அத்தகு சிறப்புமிக்க செம்மொழியாகும், ஓகேங்களா? தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை, ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை என கூறியவர் பாரதியார். அவர் பல மொழிகளை கற்றதுனால அவர் பன்மொழி புலவர்னு சொல்லுவாங்க பாரதியாரை. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் 2017 கேட்கப்பட்ட கேள்வி. யார் பாடினா? பாரதிதாசன். அதில் அந்த பாடல்களில் அவர் 3 புலவர்களை குறிப்பிட்டிருப்பார். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல். அப்போ இந்த பாடல்களில் கம்பனை சொல்லியிருக்காரு, வள்ளுவனை சொல்லியிருக்காரு, இளங்கோவை சொல்லியிருக்காரு. அப்போ என்ன கேள்வி அமையும்? இந்த பாடலை கொடுத்துட்டு யாமறிந்த புலவரிலே அப்படின்ற இந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது காணோம், இந்த பாடலில் பாரதி குறிப்பிடாத கவிஞன் யாருன்னு கேள்வி கேட்கலாம். அப்போ கம்பரை குறிப்பிட்டிருக்காரு, வள்ளுவரை குறிப்பிட்டிருக்காரு, இளங்கோவை குறிப்பிட்டிருக்காரு. அப்போ இது இல்லாத யாராவது ஒரு புலவர் பேர் வருது, கவிஞர் பேர் வருது, அவர் தான் ஆட் ஒன் ஆஃப் அவுட். அப்படியும் நீங்கள் படிங்க, ஓகேங்களா? ரைட். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என தமிழின் தொன்மையை பாடியவர் பாரதியார். அந்த தமிழ் என்னைக்கு பிறந்துச்சுன்னு யாராலையும் சொல்ல முடியல. அதான் என்று பிறந்தவள்
என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என தமிழின் தொன்மையை பாடியிருப்பார் பாரதியார். இதே பாரதிதாசன் என்ன சொல்லியிருப்பார்னா, பொங்கு கடலோடும் உடுக்கலோடும் அப்படின்னு அந்த அந்த கடல் எப்போ தோன்றுச்சு, நட்சத்திரங்கள்லாம் எப்போ தோன்றுச்சு, அப்பே தமிழ் தோன்றுச்சு அப்படின்ற மாதிரி பாரதிதாசன் சொல்லியிருப்பார். உடுக்கலோடும் பொங்கு கடலோடும் தோன்றியது தமிழ்ன்ற மாதிரி பாரதிதாசன் சொல்லியிருப்பாங்க. அது புக்கில் நமக்கு பின்னாடி இருக்கு, நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம், என்னைக்கு பிறந்தாலும் சொல்ல முடியாதுன்னு சொல்றார் பாரதியார். பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இந்நினை வகை அகற்றாதீர், இது பாரதியார் பாடியிருக்கார். இலக்கியங்கள் தோன்றிய பிறகே இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். பாருங்க, சங்க இலக்கியங்கள் இல்லைங்களா, சங்க இலக்கியங்கள் ஓகேங்களா, ரைட். நிறைய, அதாவது நமக்கு தமிழுக்கு கிடைச்ச முதல் நூல் தொல்காப்பியம் தான்ப்பா. அது ஒரு இலக்கண நூல். அப்போ அந்த இலக்கண நூல் ஏற்றத்துக்கு முன்னாடி பல நூல்கள் இருந்திருக்கணும் இல்லைங்களா. ஒரு பழம் இல்லாமல் பழச்சாறு எடுக்க முடியாது. அப்போ பழம் வந்ததுக்கு அப்புறம் தான் பழத்துலேருந்து சாறு எடுக்க முடியும். அந்த மாதிரி பல இலக்கியங்கள் தோன்றின பிறகு தானே அந்த இலக்கண விதிகள் தோன்றி இருக்க முடியும். ஓகேங்களா. இவ்வுலகம் இனியது இதிலுள்ள வான் இனிமை உடைத்து என்பது பாரதியின் வசன கவிதையாகும். இந்த தமிழில் வசன கவிதை எழுதிய முதல் கவிஞர் பாரதி தான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தமிழில் முதலாக வசன கவிதை எழுதியவர் பாரதியார். இந்த முதலாக அறிமுகப்படுத்திய அப்படின்ற வார்த்தைலாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. அப்போ தமிழில் முதலாக வசன கவிதை எழுதியவர் யார்? பாரதியார். தேசிய கவி என அழைக்கப்படுபவர் பாரதியார். அது 2007 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இதுவே பாரதிய மகாகவின்னு அழைச்சவர் யாருன்னு கூட கேள்வி கேட்கலாம்ப்பா. மகாகவி, பாரதியை மகாகவி என அழைத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வா ராமசாமி. ஓகேங்களா. இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி தான். புத்தகத்தில் வேறு ஏதாவது இடத்துல இருக்கும். ஓகேங்களா. அப்போ பாரதியை மகாகவி என அழைத்தவர் யாருப்பா? ரா. அவருடைய விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் அப்படியே கேட்கப்பட்டது. வாரா, மூவா, திருவிக்கா, ஊவேசா, இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்போ யாருங்க? பாரதியை மகாகவி என அழைத்தவர் வா ராமசாமி. ஓகேங்களா, ரைட். தமிழில் நமக்கு கிடைத்த பழமையான தொன்மையான முதன்மையான முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். நமக்கு கிடைச்ச முதல் நூல் தொல்காப்பியம். அகத்தியம் முதல் நூல்னு சொல்கிறாங்க, ஆனால் நமக்கு கிடைக்கல. அப்போ தமிழுக்கு கிடைத்த பழமையான முதன்மை, இந்த வார்த்தைகள் எப்படி வைக்கலாம்? பழமையான வைக்கலாம், தொன்மையான வைக்கலாம், முதன்மையான வைக்கலாம், எந்த வார்த்தை வேணாலும் வைக்கலாம். அதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். இலக்கண நூல் தொல்காப்பியம், எழுதியவர் தொல்காப்பியர். ஓகேங்களா. வலஞ்சொழி எழுத்துக்கள் இதெல்லாம், அதாவது கிளாக் வைஸில் வந்தால் அதெல்லாம் வந்து வலஞ்சொழி எழுத்துக்கள். இப்போ பாருங்கள், ஆ எப்படி எழுதுவோம்? இப்படி போடுவோம், அதாவது இப்படி எழுதுவோம் ஆ. ஓகேங்களா. ஏ, இந்த ஸ்ட்ரோக் எப்படி போகுது பாருங்கள், கிளாக் வைஸில் போகுது பாருங்கள். ஓ இப்படி தான் போடுவோம். அதே கீழே இருக்கிற இடஞ்சொழி எழுத்துக்கள் பாருங்கள், ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம எழுதுவோம். டா, யா, அப்புறம் ழா. இப்படி கீழே வந்ததுன்னா அது இடஞ்சொழி எழுத்துக்கள். அதே ஸ்ட்ரோக் மேலே போச்சுன்னா வலஞ்சொழி எழுத்துக்கள். பெரும்பாலான எழுத்துக்கள் வலஞ்சொழி எழுத்துக்கள் தான். இதெல்லாம் ஒன்ஸ் ரீட் பண்ணிட்டு போதும். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, இந்த தமிழ் என்ற சொல் முதலாக இடம்பெற்ற நூல் எது? தமிழ்நாடு என்ற சொல் முதலாக இடம்பெற்ற நூல் எது? தமிழன் என்ற சொல் முதலாக இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா. தமிழ் என்ற சொல் முதலாக இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். அதற்கான வரி தமிழென் கிளவியும். கிளவின்னா சொல்லு. ஓகேங்களா. தமிழ் என் கிளவியும் அதனோரற்றே. அடுத்து தமிழ்நாடு, எமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு. அப்போ இந்த இடத்துல தான் தமிழ்நாடுன்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கு. அதில் வஞ்சி காண்டத்தில் இடம்பெற்றிருக்கு. நீங்கள் படிக்கும் பொழுதே தமிழ்நாடு என்ற சொல் சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படின்றது ஞாபகம். சரிங்க, எனக்கு சிலப்பதிகாரம், புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம், இப்போ 3 காண்டங்களை உடையது. சப்போஸ் மறந்துடுச்சு அப்படின்னா இங்கே லா இருக்கா, அப்போ இது வா. அப்படியே கொஞ்சம் தானே ஸ்ட்ரோக் மாறுது இல்லைங்களா. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கீவேர்டை வச்சு படிங்கப்பா. அப்படி படித்தா மறக்காமல் இருக்கும். ஓகேங்களா. இப்போ புகார் காண்டம் இருக்கு இல்லையா, அது இல்லாமல் இப்படி லா வா. அப்போ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சிலப்பதிகாரத்தினுடைய 2வது எழுத்து லா. அப்போ அதை கொஞ்சம் மாற்றி எழுதுனா வரும், வா வரும். அப்போ வஞ்சி காண்டம்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். கீவேர்டை நிறைய பயன்படுத்திக்கிங்க. தமிழ்நாடு என்ற சொல் முதலாக இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டம். அடுத்தது தமிழன், அப்பர் தேவாரம். அப்பர்னா யாருங்க? திருநாவுக்கரசர். அவருக்கு ஒரு 6 பேர் சொல்லுவாங்கப்பா. அந்த 6 பேரை நான் அப்புறமா பின்னாடி உங்களுக்கு ரொம்ப எப்படி ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். தமிழன், அப்பர் தேவாரம். தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம், அந்த வரியில் தான் இது தமிழன் என்ற ஒரு சொல் இடம்பெற்றது. ஓகேங்களா. அப்போ பாருங்க, தமிழ் என்ற சொல் முதலாக இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். தமிழ்நாடு என்ற சொல் முதலாக இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டம். தமிழன் என்னும் சொல் முதலாக இடம்பெற்ற நூல் அப்பர் தேவாரம். சீர்மை என்பது
ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல்லாகும். திணைகள் 2 வகைப்படும். உயர்திணை, அஃறிணை. சரி, இந்த உயர்திணை அப்படின்னா யாரெல்லாம் குறிக்கும்? மனிதர்கள், கடவுள், தேவர்கள், இவங்க தான்ப்பா உயர்திணை. ஓகேங்களா? இந்த இடத்துல கடவுள் உயிரில்லை அப்படிலாம் பேசக்கூடாது. அவர் உயர்திணையில் தான் குறிப்பிடப்படுவார். ஓகேங்களா? மனிதர்கள், கடவுள், தேவர்கள், இவங்கெல்லாம் என்னதுங்க? உயர்திணை. அஃறிணையில் தாவரங்கள், உயிருள்ள விலங்குகள் மற்றும் உயிரற்ற பொருட்கள், இது எல்லாமே அஃறிணையில் குறிக்கும். ஓகேங்களா? சரி, உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை. பாருங்க, இப்போ உயர்திணைன்னா அதனுடைய ஆப்போசிட் தாழ்திணை. இப்போ நம்ம சொல்லுல கூட இந்த தாழ்ச்சி வரக்கூடாதுன்றதுனால அதை அஃறிணைன்னு மாற்றிருக்காங்க தமிழர்கள். அப்போ சொல்ல கூட தாழ்ச்சி வேண்டாம் அப்படின்னு. அஃறிணையினுடைய எதிர்ச்சொல் உயரிணை. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? இந்த தாழ்திணையை அஃறிணைன்னு மாற்றிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, சொல்லில் கூட தாழ்ச்சி வரக்கூடாது அப்படின்னு. அப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய தமிழ்ச்சொல் உயர்வானதை நீங்கள் பாருங்கள். நம் முன்னோர்கள் தாழ்திணை என்பதற்கு அஃறிணை என பெயரிட்டனர். ஓகேங்களா? இந்த அஃறிணையின் எதிர்ச்சொல் உயர்திணை. 2023 கேட்கப்பட்ட கேள்வி. அல் பிளஸ் திணை அஃறிணை, உயர்வு அல்லாத திணை. இல்லைங்களா? பாகற்காய் கசப்பு சுவை உடையது, இனிப்பு அல்லாத காய். அந்த சொல்லுல கூட கசப்புன்றது சொல்லுல கூட வேணாம், அதனால இனிப்பு அல்லாத காய்னு மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? பாகு பிளஸ் அல் பிளஸ் காய், பாகற்காய். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்க்கணும். ஓகேங்களா? 2019 கேட்கப்பட்ட கேள்வி. பெயரிடுவதில் சீர்மை மிக்க மொழியாக விளங்குவது தமிழ். ஓகேங்களா? தொல்காப்பியம், நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்தது. அப்போ இது ரெண்டுமே இலக்கண நூல். தொல்காப்பியமும் நன்னூலுன்னாதுங்க இலக்கண நூல். தொல்காப்பியத்தை எழுதினவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், தொல்காப்பியர். நன்னூலை எழுதினவர் பவநந்தி முனிவர். 13ஆம் நூற்றாண்டில் அந்த நூல் எழுதப்பட்டது. நன்னூலை எழுதினவர் பவநந்தி முனிவர். அதனால நன்னூல் புலவர் பவநந்தி முனிவர்னு சொல்லுவாங்கப்பா. நன்னூலை எழுதுனதுனால அவர் நன்னூல் புலவர்னு சொல்லுவாங்க. அதுவே நன்னூர் புலவர் அப்படின்னா சீத்தலை சாத்தனார். ஓகேங்களா? ரைட். தமிழ் மொழி எட்டுத்தொகை 10 பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களை கொண்டது. சரிப்பா, இந்த 8 தொகையும் 10 பாட்டையும் சங்க இலக்கியங்கள்னு சொல்கிறாங்க. சரி, இந்த 8 தொகை 10 பாட்டு வேற எந்தெந்த பெயர்கள் அழைக்கப்படும் அப்படின்னா, மக்கள் இலக்கியங்கள், திணை இலக்கியங்கள், 14 மேற்கணக்கு நூல்கள், வீரயுக பாடல்கள், இவ்வாறெல்லாம் இந்த 8 தொகையும் 10 பாட்டும் அழைக்கப்படும்பா. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க. ஓகேங்களா? எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. வீரயுக பாடல்கள் என அழைக்கப்படுவது எதுன்னு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்டது. இது நம்ம புத்தகத்தில் வேறு ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். ஏன்னா 8 தொகை 10 பாட்டு நிறைய இடங்களில் வருது. அதனால் இந்த 8 தொகை 10 பாட்டும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வீரயுக பாடல்கள் என்று அழைக்கப்படுகிறது. எக்ஸாமில் கேட்டிருக்கான். ஓகேங்களா? ரைட். அப்போ 8 தொகையும் 10 பாட்டும் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது? சங்க இலக்கியங்கள், திணை இலக்கியங்கள், மக்கள் இலக்கியங்கள், 14 மேற்கணக்கு நூல்கள், வீரயுக பாடல்கள், இவ்வாறெல்லாம் அந்த 8 தொகையும் 10 பாட்டும் அழைக்கப்படுகிறது. 8 தொகையில் 8 நூல்கள் இருக்குது, 10 பாட்டில் 10 இருக்குது, மொத்தம் 18 நூல்கள். அதனால தான் 14 மேற்கணக்கு நூல்கள். இந்த எக்ஸாமில் கூட கேட்டாங்க பாருங்கள். 14 என்பது எதை குறிக்கிறதுனா 18 குறிக்குது. இதையும் நம்ம புத்தகத்தில் சொல்கிறோம். திருக்குறள், நாலடியார் முதலிய அறநூல்கள் பலவும் நிறைந்தது தமிழ் மொழி. சரி, இப்போ திருக்குறள், நாலடியார் மட்டும்தான் அறநூல்களா? 14 கீழ்கணக்கு நூல்களில் மொத்தம் 11 நூல் அறநூல்ப்பா. 11 நூல் நீதி நூல்னு சொல்லுவாங்க. ஒரு 6 நூல் அகநூல், ஒரு நூல் புறநூல். இதெல்லாம் நமக்கு பின்னாடி எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு என்ன பண்ணித்தரேன், இதெல்லாம் தெளிவாக உங்களுக்கு எப்படி படிக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? அப்போ நீதி நூல் அல்லது அறநூல் எத்தனை? 11. அகம் எத்தனை? 6. புறம் எத்தனை? 1. மொத்தம் 18 நூல். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி எப்படி எதெல்லாம் நம்ம படிக்கணும், அகநூல்கள் எப்படி படிக்கிறது, மனப்பாடம் பண்ணால் இப்போதைக்கு நமக்கு மனப்பாடம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். பாருங்கள், திருக்குறள், நாலடியார் முதலிய அறநூல்கள் பலவும் நிறைந்தது தமிழ் மொழி. உங்களுக்கு அந்த அறநூல்கள் எது, அகநூல்கள் எதுனா பின்னாடி ரொம்ப கிளியராக சொல்லிக் கொடுக்குறேன், மனப்பாடம் பண்ணாதீங்கப்பா. சிலப்பதிகாரம், மணிமேகலை முதலிய காப்பியங்களை கொண்டது. ஓகேங்களா? 50 காப்பியங்கள் இருக்கு இல்லையா, அதில் சிலப்பதிகாரம், மணிமேகலை தான் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறு இலக்கிய இலக்கண பலம் நிறைந்தது தமிழ் மொழி. ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டும் சிறப்புடையது தமிழ். ஓகேங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், நம்ம இலைன்னு சொல்கிறோம் ஒரு தாவரத்துடைய அமைப்பை, ஓலை, மடல், கீரை, இந்த மாதிரி
அந்த இலையினுடைய நீளம், அகலம், அமைப்பு, முறை இதெல்லாம் பொறுத்து தான் நிறைய பெயர்கள் சூட்டுறோம். ஒவ்வொரு மரத்துக்கும் அதனுடைய இலைகளுக்கு வெவ்வேறு பெயர்கள் சூட்டுறோம். அந்த அளவுக்கு சொல் வளம் மிக்க மொழி தமிழ் மொழி. ஆனால் இங்கிலீஷில் நீங்கள் எந்த தாவரத்தினுடைய இலையை சொன்னாலும் அது ஒரே ஒரு வார்த்தை லீஃப். அது மட்டும்தான் சொல்ல முடியும். வேற எதையுமே அவங்க சொல்ல. அப்போ சொல் வளம் மிக்க மொழி தமிழ் மொழி. ஒவ்வொரு இலையோட நீளம், அகலம், அமைப்பை பொறுத்து அதுக்கு இலை, ஓலை, மடல், கீரை அப்படின்னு நமக்கு பல்வேறு பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கு. சரி, தோன்றுவது முதல் உதிர்வது வரை 7 நிலைகளை உடையது பூ. அப்போ பூவுக்கு வந்து ஒரு 7 நிலைகள் இருக்குது அவங்களுக்கு. இந்த ஆர்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி 2022 23 அதுக்கு அடுத்த கேள்வி செம்மல் இதை கேட்டிருக்காங்க. 2022 23 கேட்டிருக்காங்க. இப்போது இந்த 7த்தையும் கண்டிப்பாக ஆர்டரில் தான் நீங்கள் படிக்கணும். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் அப்படின்றது. சார் கொஞ்சம் மறக்குது சார் படித்தா, என்ன சார் பண்ணுறது? சரி, நான் ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அரும்பாகி மொட்டாகி பூவாகி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அரும்பு, மொட்டு. ஓகேங்களா? அந்த பூவினுடைய 7 நிலைகளை தான் நம்ம இப்போ சொல்கிறோம். அரும்பு, மொட்டு, அரும்பாகி மொட்டாகி பூவாகி, அதில் அரும்பு மொட்டை எடுத்துங்க. முகை, மலர். இப்போ பாருங்களேன், இந்த 3த்தையும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மாமா, மீமி, மூமு, மே மே, மோ. அப்போ இங்கேருந்து வந்தால் ஏறு வரிசை, இங்கேருந்து வந்தால் இறங்கு வரிசை. அப்போ அந்த அகர வரிசையில் பாருங்கள். அகர வரிசையில் பார்க்கும்பொழுது மாமா, மீமி, மூமு, மேமே, மோ. அப்போது இங்கே டிசைனிங் ஆர்டரில் வரணும். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர். இந்த மாதிரி கொஞ்சம் ரைமிங்கில் சொல்ல பாருங்களேன். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். வி, செம்மல் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இது கண்டிப்பாக மனப்பாடம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தடவைக்கு 4 தடவை சொல்லி பழகுங்க. செம்மல் என்ற சொல் பூவின் வாடின நிலையை குறிக்கும். இப்போது நம்ம பூ என்ன பண்ணியிருப்போம், ஃப்ரிட்ஜில் வைக்காமல் டேபிள் மேலே வச்சுருப்போம், மறந்துருப்போம். 2 நாளாக எடுத்து அதை வச்சுக்காம ஒரு 2 நாள் கழித்து அதை பார்க்குறோம், அந்த பூ என்ன ஆகிடும், சரி ஐயோ நம்ம வாங்கி வச்சோமே மறந்துடுச்சு அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது செம்மையாக வாடி போச்சு, நம்ம தான் மறந்துட்டோம் அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். செம்மையாக வாடி போச்சு. அப்போ பூவினுடைய வாடின நிலை என்னது, செம்மல். ஓகேங்களா? அப்போ எதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து படிங்கப்பா. தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழி 42, அதில் 40 நெடில் 2 குறில். இந்த 2 குறில் எழுத்தும் நமக்கு எப்பயுமே மறக்கக்கூடாது. ஓகேங்களா? 2 குறில், அந்த 2 குறில் தெரியல அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்கள், நோ டூ. சரி, தப்போ நம்ம உடனே ஞாபகம் வந்துடுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது? சரி, எங்கள் சார் வந்து என்னை கேட்டார் 2 குறில் எழுத்தை சொல்லுமான்னு சொல்லி, அது தெரியாமல் நான் நொந்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் போதும். பாருங்கள், நொந்து. இதுக்கு இல்லை ஒரு இந்த போட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு இந்த போட்டு பாருங்கள். இந்து, நொந்து, ஒரு வார்த்தை கிடைக்குதா? அப்போ இந்த மாதிரி படிச்சுங்க. நம்ம நொந்து போயிட்டோம், 2 எழுத்து தெரியாமல் நொந்து போயிட்டோம். நோ, இந்து. அப்போ அது வந்து என்னது, மெய்யெழுத்து. அதனால் இது குறில் எழுத்து தான் நமக்கு தேவை. நோ டூ. ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓகேவா? நான் சொல்கிறது புரியுங்களா? இப்போ 42ல் 40 நெடில். இதெல்லாம் என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு ஒரு 5 எடுத்து நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேங்களா? மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான சொற்கள். இது எக்ஸாமில் கேட்கப்பட்டிருக்கு 2019 23. அப்போ இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு 12 பேர் வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதை எப்படி நம்ம மனப்பாடம் பண்ணுறது அப்படின்னா, இந்த வார்த்தைகள்லாம் பார்த்துட்டு பயப்படாதீங்கப்பா, நம்மளால் படிக்க முடியும். ஓகேங்களா? ரைட், கொஞ்சம் நல்லா கவனமாக பாருங்கள், நான் எப்படி இதை கொடுக்குறேன்றதை பாருங்கள். இப்போது எங்கள் வீட்டில் ஒரு பசு வளர்க்குறோம்ப்பா. அந்த விலங்கை நாங்கள் வளர்க்குறோம். பசுன்றதை நான் வச்சுக்கிறேன், விலங்குக்கு பசுவை வச்சுக்கிறேன். ஒரு பெரிய மரத்தில் விலங்கை கட்டி போட்டேன். ஒரு பெரிய மரத்தில் விலங்கை கட்டி போட்டேன். அப்போ இது 3 மனப்பாடம் ஆகிடுமா பாருங்கள். ரைட்டுங்களா? அதுக்கு காலையில் சாப்பாடெலாம் போடலை. நாங்கள் பண்ணோம், எங்கள் வீட்டில் நான், என்னுடைய மனைவி, குழந்தைகள் எல்லாருமே எங்கள் கிளம்பி போயிட்டோம். அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, நாங்கள் வேலைக்கு போயிட்டாங்க, வீட்டில் வேலைக்கு போயிட்டாங்க, எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்க. அந்த மாடுக்கு தேவையான வைக்கோல், புற்கள் எதுவுமே போடலை, நாங்கள் போயிட்டோம். அப்புறமா அந்த மாடு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பசியோடவே இருக்குது. ஓகேங்களா? இப்போது என்னுடைய மகள் ஸ்கூலுக்கு போயிட்டு காலேஜுக்கு போயிட்டு திரும்பி வராங்க. திருமகள் இல்லைங்களா? அந்த மகளை பார்த்த உடனே அந்த மாடு மே மே மேன்னு கத்துது. என்னடா இது, நம்ம மாடு இப்படிலாம் கத்தாதே, ஏன் இப்படி கத்துது அப்படின்னு என்னுடைய மகள் அங்கே போய் பார்க்குறா. அந்த மாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல, உணவே கொடுக்கல. அப்போ அந்த மாடு எப்படி இருக்கும், ரொம்ப பசியோடு இருக்கும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுச்சு, அந்த மாடு மே மேன்னு கத்தி அழைச்சிது. அழைத்தல். அப்போ எப்படி படிக்கணும், அந்த ஆர்டரை நீங்கள் கரெக்டாக எடுத்துங்க. நான் சொல்லக்கூடிய ஆர்டரை நீங்கள் கரெக்டாக எடுத்து பாருங்கள், உங்களுக்கு மனப்பாடம் ஆகும்.
ஒரு பெரிய விலங்கை மரத்தில் கட்டி போட்டேன். இதை 3ம் ஓகேங்களா. அந்த மாடு பசியோடு இருந்துச்சு. அப்போ என்னுடைய மகள் திருமகள் வந்த உடனே மேன்னு கத்தி அழைச்சது, அழைத்தல். அப்படி 5 நம்ம படிச்சிட்டோம் இல்லைங்களா. அப்போ என் மகள் எப்படிப்பட்டவள்? அழகு மிகுந்தவள், அறிவானவள், மேன்மை பொருந்தியவள். அழகு, அறிவு, மேன்மை. அடுத்த 3 ஓகேங்களா. அழகு, அறிவு, மேன்மை பொருந்தியவள். ஓகேங்களா. சரின்னு போய் அந்த வைக்கோல் பொருளிலிருந்து ஒரு அளவான துகளை அந்த பசுவுக்கு எடுத்து போட்டா. அளவு துகள்னா என்னது? வைக்கோல் துகள். புரியுதுங்களா? பாருங்க, ஒரு அளவு. அதுக்காக மாடை அவுத்து விட்டு வைக்க பொருளை போய் உனக்கு தேவையானது சாப்பிட்டுக்கோன்னு யாரும் கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா. அப்போ ஒரு அளவான துகளை அந்த மாட்டுக்கு போட்டாங்க. துகள்னா வைக்கோல் துகள், அளவு துகள். அப்போ நான் வீட்டுக்கு வந்தோடனே அப்பா இந்த மாதிரி நம்ம மறந்து போயிட்டோம், நம்ம பசுவுக்கு எதுவுமே நம்ம உணவோ வைக்கோலோ எதுவும் போடாமல் போயிட்டோம். அப்படியா? சரி, நீ கொடுத்துட்டியாப்பா? நான் கொடுத்துட்டேன்ப்பா. சரி வா, நம்ம வயலுக்கு போகலாம். வயலுக்கு போய் நண்டு பிடிக்கலாம். ஆனால் இங்கே நண்டு இல்லை, வண்டு இருக்குது. அப்போ வயல் வண்டு. பாருங்கள், இங்கே வா முதலெழுத்து வா, வண்டுக்கு முதலெழுத்து வா. ஓகேங்களா. இது மாதிரி ஒரு 12 இருக்குதுன்னு நினைக்கிறேன்ப்பா. அந்த 12 இப்போ நான் சொன்ன ஸ்டைல்லே நீங்கள் உட்காந்து ஒரு பேனா எடுத்து ஒரு பேப்பர் எடுத்து இதை 12 நமக்கு சொல்ல வருதா? ஏன்னா இது முக்கியமான இடம் என்னங்களா. ஏன்னா எக்ஸாம்பிள் எத்தனை 2019, 23 இப்படி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். 12 பேர் கொடுத்துருக்காங்க மா என்ற ஒரு மொழிக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம தெளிவாக வச்சுக்கணும். ஓகேங்களா. ரைட். தமிழுக்கு முத்தமிழ் என்ற சிறப்பு பெயர் உண்டு. இயல், இசை, நாடகம். இயல் என்பது எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசை என்பது உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடகம் என்பது உணர்வில் கலந்த வாழும். ஏன்னா சிவாஜி கணேசன் முதல்ல நாடகத்தில் நடித்து அவர் உணர்வுகளை வெளிப்படுத்தினால தான் நீங்கள் சினிமா துறையில் மிகப்பெரிய உலகம் போற்றும் ஒரு கதாநாயகனாக அவர் இருந்திருக்கிறார். சிவாஜியோட நடிப்பு உலகத்திலே பார்த்தீங்கன்னா சிவாஜியோட நடிப்பு அந்த முக பாவனைகள் உலகத்தில் வேறு யாருக்குமே இல்லை அப்படின்ற அளவுக்கு கூட சொல்லப்படுதுப்பா. சரி, ஓகே. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இயல் 1. இயல் 1ன்றது என்னதுங்க? எண். இயல் 1 என்பது ஒரு எண்ணை குறிக்குதுங்க. அப்போ இயல் என்பது எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசை உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடகம் உணர்வில் கலந்த வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும். அப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் அழுத்தம் திருத்தமாக எப்படி அதை ஞாபகம் வச்சுக்கிறதுன்ற மாதிரி வச்சு படிங்க. இயல் 1 எண் 1ன்றது எண். அப்போ இயல் என்பது இயல் தமிழ் எண்ணத்தையும், இசைத்தமிழ் உள்ளத்தையும், நாடகத்தமிழ் உணர்வையும் குறிக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நாடகத்தமிழ் இயல் இசை சேர்ந்த வழியே பிறந்தது 2017 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. நாடகத்தமிழ் இயல் இசை சேர்ந்த வழியே பிறந்தது அப்படின்னு கொடுக்குறாங்க. தமிழின் கவிதை வடிவங்கள் செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா. உரைநடை வடிவங்கள் கட்டுரை, புதினம், சிறுகதை. இதில் ஆட் ஒன் ஆஃப் அவுட்டில் கேள்வி கேட்கலாம். உரைநடை வடிவங்களில் பொருந்தாத ஒன்று எது? அப்போ இது 3 இருக்கும், பக்கத்தில் துளிப்பாக வைப்பாங்க. தமிழ் கவிதை வடிவங்களில் பொருந்தாத ஒன்று, இதில் 3 இருக்கும், இதில் 1 எடுத்து வைப்பாங்க. இந்த மாதிரி ஆட் ஒன் ஆஃப் அவுட்டில் இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. தற்பொழுது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. ஓகேங்களா. இதை மேலும் மேலும் இங்கே இதை அடுக்கு தொடராக சொல்லலாம். அதையே என்ன சொல்லுவாங்க? மென்மேலும் சொல்லுவாங்க. அப்போ அதுவும் அடுக்கு தொடர் தான். மேலும் மேலும்ன்றதும் மென்மேலும்ன்றதும் அடுக்கு தொடர். ஓகேங்களா. தாவர இலைப்பெயர்கள் இதை 2022, ஏன்னா இங்கே போடுறதுக்கு கேப் இல்லை, அதனால் என்ன பண்ணிட்டேன், இங்கே டிஎன்பிஎஸ்சி 22 இந்த இதுலேருந்து ஒரு பொறுத்துக்க வச்சுருக்காங்க. 22ல் அது 17ல் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ நீங்கள் படிக்கும்போது நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சியில் என்ன எக்ஸாம் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்றதே நான் உங்களுக்கு இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கோம். இந்த புத்தகத்தினுடைய சிறப்பே அதுதான். அவங்களோட நேரத்தை முழுமையாக மிச்சம் பண்ணுது. நடந்து முடிஞ்ச குரூப் 4 தேர்வில் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளும் நம்ம புத்தகத்தில் இடம்பெற்றிருக்குன்னு நான் உங்களுக்கு பேஜ் வைஸாக நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஆல், அரசு, மா, பலா, வாழை, அதை இலைன்னு சொல்லணும். அகத்தி, பசலை, முருங்கை, கீரை இதெல்லாம் நம்ம வீட்டில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் இல்லைங்களா. அருகம்புல், கோரைப்புல், நெல், வரகு, தாள், மல்லி தழை. இது சாம்பாருக்கு ரசத்துக்கெல்லாம் மல்லித்தழை எடுத்து போடுவோம். சப்பாத்தி கல்லி, தாழை, மடல், கரும்பு, நாணல், தொகை. கரும்புலாம் ஒரு 4 மாதம் 5 மாதம் அப்படி வளர்ந்துச்சுன்னா அந்த தொகையெல்லாம் உரிச்சிருவாங்க மேலே இருக்கிறது. அப்போ தான் நல்லா வளர்ச்சி இருக்குன்றதுக்காக அந்த கரும்பினுடைய தொகையை உரிச்சிருவாங்க. நாணல், தொகை. பனை, தென்னை, ஓலை, கமுகு, பாக்கு, கூந்தல். இதான் இங்கே கேட்டிருக்காங்க 2017, 2022 இதுலேருந்து ஒரு பொறுத்துக்கு கேட்கப்பட்டது. தமிழில் உருவாகியுள்ள தொழில்நுட்ப கலைச்சொற்கள் இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை, டச் ஸ்கிரீனு, புலனம்னா என்னது, வாட்ஸ்அப்பு, முகநூல், ஃபேஸ்புக், இது மாதிரி எவ்வளோ சொற்கள் புதுசாக வந்தாலும் அதுக்கு தமிழில் சொற்கள் உருவாக்க முடியும். தமிழ்
தன்னை தகவமைத்துக் கொண்டு புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய தன்மை பெற்றது. ஓகேங்களா? இன்றும் இளமையோடு தமிழ் செயல்படுதுன்னா அந்த அளவுக்கு சொல் வளம் கொண்டது, எழுத்துக்கள் வளம் கொண்டது. ஓகேங்களா? எவ்வளோ சொற்கள் வேணாலும் தமிழில் உருவாக்கிட முடியும். தமிழ் வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கில் உருவாக்கப்பட்டவையாகும். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமென்றால் அது எண்ணின் அடிப்படையில் அமைக்க வேண்டும். எண்கள் அடிப்படையில் பாருங்க, கானா 1, ஊனா 2, ஞானா 3, சானா 4. இதை வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? கணினி மொழிக்கும் ஏற்ற வகையில் நுட்பமான வடிவத்தை பெற்றவை தொல்காப்பியம், நன்னூல். ஏன்னா எண்கள் வடிவில் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால் அதை ஈஸியாக கணினியில் இந்தியாவில் இருக்கிற மொழிகளில் கணினியில் ஏற்றப்பட்ட முதல் மொழி தமிழ் மொழி. ஓகேங்களா? தமிழ் எண்களை அறிவோம். இப்போ பாருங்கள், இங்கே தமிழ் எண்களை பார்க்குறோம். உடனே டிஎன்பிஎஸ்சியில் எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த தமிழ் எண்களை நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இங்கே எழுதுன பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுடைய உயிர் எழுத்து ஆ, அதை 8ன்னு போட்டுங்கப்பா. இதை ஃபஸ்ட்டு கேள்வியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. இதை பாருங்கள், ஆ 8. ஓகேங்களா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்தது முதல் உயிர்மை எழுத்து எது? கா. முதல் உயிர்மை எழுத்து கா, அதை 1ன்னு வச்சுக்கிங்கப்பா. ஓகேங்களா? இந்த கான்றது முதல் உயிர்மை எழுத்து கா. அடுத்தது பாருங்கள், இப்போ நான் அடுத்தது நான் எழுதுகிறேன், 2 எழுதுகிறேன்ப்பா. 2. இந்த 2 கொஞ்சம் அப்படி மாற்றி எழுதுனா அது ஊவா மாறிக்கா, அது 2. ரைட்டுங்களா? அடுத்து நான் எதை படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5. 5 ரூபாய். 5 ரூபாய். இப்போ நமக்கு இருக்கிற ரூபாத்தாளில் எது வந்து முதல்ல இருக்குன்னா, 1 ரூபா 2 ரூபா தாள்லாம் இப்போ கிடையாதுப்பா. 5 ரூபா. இதை பாருங்கள், 5 ரூபா. ஓகேங்களா? ஒன்றுனா சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் மனப்பாடம் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப உட்காந்து ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் படிக்காதீங்க. இப்போ நம்ம எதை பார்த்துட்டோம்? 1 பார்த்துட்டோம், 2 பார்த்துட்டோம், 8 பார்த்துட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம கான்னா 1ன்னு படித்தோம். இங்கே பாருங்கள், கான்னா 1ன்னு படித்தோம். கா அப்படின்னா 1ன்னு படித்தோம். உடனே பக்கத்தில் ஒரு 0, இங்கே 0 போட்டுக்கிறோம், இங்கேயும் 0 போட்டுக்கிறோம். இங்கே பாருங்கள், 10. ஓகேங்களா? அப்போ 1 படித்தாச்சு, 2 படித்தாச்சு, 5 படித்தாச்சு, 8 படித்தாச்சு, 10 படித்தாச்சு. 5 பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பண்ணுறோம்? இப்போ கொஞ்சம் கவனிங்க. இப்போ கா, அடுத்தது ஞா, அடுத்தது சா. இப்போ இது 1, இது 2க்கு நம்ம ஊன் போட்டோம். அப்போ இது 2ன்றது 3 ஆகிடும். பாருங்கள், இந்த கா, ஞா, சா. அப்போ இது 3 ஆகிடும், இது 4 ஆகிடும். ஏன்னா 2க்கு நம்ம ஏற்கனவே ஊன் போட்டாச்சு. அப்போ பாருங்கள், இது 3 ஆகிடுச்சு, இது 4 ஆகிடுச்சு. ஓகேங்களா? கா, ஞா, சா. சான்ற 3வது லெட்டர் 4 ஆகிடுச்சு, ஞான்ற 2வது லெட்டர் 3வது ஆகிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்களேன். இப்போ ஏ7. ஏ7. இந்த ஏ என்ற எழுத்து எதில் வருதுப்பா? ஏ என்ற எழுத்து. இது ஏ ஆண் நினச்சிட போகிறீங்க. ஏ என்ற எழுத்து 7. ஏன்னா 8க்கு நம்ம ஏற்கனவே ஆண் போட்டாச்சு. அதனால் 8ல் போய் ஏ வருதுன்னு சொல்லாதீங்க. ஓகேங்களா? அடுத்தது, இந்த உலகத்தில் இந்த திருநங்கைகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு உலகத்திலேயே ஒரு கோயில் இருக்குன்னா விழுப்புரத்தில் கூத்தாண்டவர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குப்பா. ஓகேங்களா? கூத்தாண்டவர்கள் கோயில். ஓகேங்களா? அவங்களுக்கு இந்த கூன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கூத்தாண்டவர், அது 9ப்பா. ஓகேங்களா? ரைட். அடுத்தது நமக்கு வேறு என்ன இருக்குது? இந்த சா 6. இந்த சா, இது வந்து சான்றது 4க்கு. ஓகேங்களா? அதுவே இப்படி சா போட்டு ஒரு இப்படி எடுத்து போட்டால் இது வந்து 6க்கு. இப்போ நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், இதை உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆகுமான்னு பாருங்கள். இதை ஒரு தடவை 2 தடவை எழுதி பாருங்கப்பா. ரைட். 17க்கு சரியான எண் எது? இப்போ 1ன்றது என்னதுப்பா? கா. 7 பாருங்கள், ஏ. இது 2017 கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்தது தமிழ் எண் காண்க. ஞான பாருங்க 3, ஆன்னா 8. அப்போ இங்கே 38 இருக்கிறதா அர்த்தம். ப்ளஸ் கா, கான்னா 1ங்களா, 0 போட்டால் 10. அப்போ இங்கே 38, இங்கே 10, 48. இங்கே 48க்கு 4க்கு என்னது? சா. 8க்கு என்னது? ஆ. அப்போ புரியுதா பாருங்கள். அப்போ இந்த இடத்துல கூட்டல் கொடுக்கலாம், கழித்தல் கொடுக்கலாம், வகுத்தல் கொடுக்கலாம், பெருக்கல் கொடுக்கலாம். அப்போ என்னென்னலாம் பாசிபிலிட்டி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டா போதும். 4 என்ற எண்ணை குறிக்கும் தமிழ் எண் சா. 2017 கேட்கப்பட்ட கேள்வி. தமிழ் எண்களை கூட்டுக. இப்போ பாருங்கள், இது 5, ரூன்றது 5, இது 58 குறிக்குது. இது என்னது? 6, 68. அப்போ 58 68 கூட்டினா என்ன வரும்? இந்த ஆன்சர் கான்னா 1. அப்போ 126.
அது மாதிரி நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். அப்போ ஒரு இதை படிக்கிறோம், படித்த உடனே எக்ஸாமில் எப்படி கேள்வி கேட்டிருக்கிறாங்க, அப்போ ரொம்ப கிளியராக உங்களுக்கு என்ன ஆகிடும், ஈஸியாக உங்களால் படிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த புத்தகத்தை இந்த மாதிரி நாங்கள் வடிவமைச்சிருக்கோம். ஓகேங்களா? பிறந்தநாள் வாழ்த்து. இப்போ நம்ம பார்த்தா ஒரு வீட்டில் ஒரு குழந்தைக்கு பர்த்டே அப்படின்னா ஹாப்பி பர்த்டே டு யூ இப்படி தான் நம்ம இங்கிலீஷில் பாடியிருக்கோம். அப்போ தமிழில் ஒரு பிறந்தநாள் வாழ்த்து பாடல் இல்லையே என்ற ஒரு குறையை போக்கிய கவிஞன் அறிவுமதி. ஓகேங்களா? நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும், எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை நிலவுத்தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அறிவுமதி. ரொம்ப ஒரு அன்பாக பழகக்கூடிய ஒரு கவிஞர். ஓகேங்களா? ரொம்ப இயல்பாக எல்லாருக்கிட்டையுமே பழகக்கூடிய ஒரு கவிஞர். அவருடைய பண்பு குணங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஓகேங்களா? ஓகே. அப்போ பிறந்தநாள் வாழ்த்த பாடிய நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என்ற பிறந்தநாள் வாழ்த்து பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டால் கவிஞர் அறிவுமதி. ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்களேன், 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில சொற்கள். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சொல் இன்னைக்கும் சீரும் சிறப்போடவும் நமக்கு இருக்குது. சில மொழிகளில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பயன்படுத்துகிற சொற்கள் நீ வழக்கிலே இல்லாமல் போய் அழிந்திருக்கும். ஓகேங்களா? ஆனால் தமிழில் 2000 ஆண்டுகள் ஆனாலும் இன்றைக்கும் சொல் வளம்ன்றது சிறப்பாக இருக்கக்கூடிய மொழி தமிழ் மொழி. அதில் ஒரு 20 சொற்களும் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த 20 சொற்களை பார்த்தோன்னே ஐயோ இது எப்போ படித்து மனப்பாடம் பண்ணுறது அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஒவ்வொரு இடமும் நமக்கு முக்கியமானது. நீங்கள் ஒரு தேர்வில் வெற்றி பெறணும்னா தமிழ், மேக்ஸ் இது ரெண்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 125 மார்க்கில் 120 அண்ட் அபோவ் தான் நீங்கள் எடுக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் இதை படிச்சுக்கணும். ஒவ்வொன்றும் பொறுமையாக படிங்க, நேரத்தை ஒதுக்கி தான் நம்ம படிக்க முடியும். ஓகேங்களா? ரைட். இப்போ பாருங்கள், நான் எப்படிலாம் சொல்கிறேன்னு கொஞ்சம் பொறுமையாக பாருங்கப்பா. வேளாண்மை. இப்போ வேளாண்மை அப்படின்னா நம்ம நிலத்தில் போய் வேலை செய்யணும். ஓகேங்களா? இப்போ நான் காலையில் 5 மணிக்கு களை கொத்த போகிறேன்ப்பா. இப்போ நான் 5 மணி, ஏன்னா காலைல மே மாதம்லாம் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கெலாம் பொழுது விடிஞ்சிடும், நல்லா தெளிவாக தெரியும் நம்ம யார் வராங்க போகிறாங்க அப்படின்லாம். 5 மணிக்கெலாம் களை கொத்த போயிடுவாங்கப்பா. வேளாண்மை. இப்போ அந்த 5 மணிக்கு களை கொத்த போனவங்களுக்கு 8 மணிக்கெலாம் காலை உணவை கொடுத்துடணும். அப்போ அந்த காலத்தில் என்ன சாப்பிட்டாங்கப்பா? களி தானே சாப்பிட்டாங்க. அந்த காலத்தில் களி தான் மனுஷன் சாப்பிடுவோம், வேலைக்கு போகிறவங்க எல்லாமே. அப்போ வேளாண்மைக்கு போகிறவங்க களி சாப்பிடுவாங்க, களித்தொகை ஞாபகம் வச்சுக்க முடியுதா? சரி, களை கொத்த போகிறவங்க ஒருத்தவங்களா போவாங்க? ஒரு 10 பேர் கிட்டத்தட்ட போவாங்க. அப்போ 10 பேருக்குமே நம்ம காலை உணவு கொடுத்துடணும் இல்லைங்களா? காலையில் உணவு களி வந்துடுச்சு. களி வந்தவுடனே நம்ம ஒரு திருக்குறளை சொல்லணும். பகுத்துண்டு பள்ளியர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு ஒரு திருக்குறளை சொல்லிட்டு நம்ம எல்லாரும் வந்துக்கிற களியை அனைவரும் பகுத்துண்டு சாப்பிடணும். அப்படி சொன்னால் நமக்கு மறக்காமல் இருக்குமா? பாருங்க. ஓகேங்களா? ரைட். உழவர் அவர் வேர்வை சிந்த, நெற்றியுடைய வேர்வை சிந்த நிலத்தில் உழைப்பார். நெற்றி வேர்வை நிலத்தில் விழ அளவுக்கு உழவர் அங்கே நிலத்தில் வேலை செய்வார். அப்போ வாங்க, உழவர் நெற்றி நற்றி அப்படி ஞாபகம் வச்சா போதும். ஓகேங்களா? பாருங்க, 4 எழுத்து. அப்போ 4வது பாடம். பாம்பு குறுந்தொகை. ஓகேங்களா? இப்போ இந்த பாம்பு பெரிய படமெல்லாம் எடுக்காது, 2.5 மணி நேரத்துக்குலாம் படம் எடுக்காது. சும்மா ஒரு 2 நிமிஷம் படம் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்துடும். குறும்படமாக எடுத்துடும். பாம்பு குறும்படம் எடுக்கும். குறும்படம் குறுந்தொகை. சரிங்க. இப்போ என்னென்ன உயிரினம் வருது பாருங்க. பாம்பு ஒரு உயிரினம், முதலை ஒரு உயிரினம், மீன் ஒரு உயிரினம். அப்போ இந்த உயிரினங்கள் வருது அப்படின்னாலே அது குறுந்தொகைப்பா. இப்போ நம்ம மீன் சொன்னோம் இல்லைங்களா? இந்த மீனை வாங்கிட்டு அம்மா கிட்ட, அம்மா இதை கொஞ்சம் வறுத்து கொடுமா, அம்மா இதை குழம்பு செஞ்சு கொடுமா. அப்போ மீனை செய்யணும். அது வறுக்கிறதோ இல்லை குழம்பு போதோ, மீனை செய் 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 என்ற வார்த்தையும் குறுந்தொகை. அப்போ 4 வார்த்தை குறுந்தொகையில் இருக்குப்பா. என்னென்னது இருக்குது? பாம்பு, முதலை, மீன், செய். இது 4மே வந்தால் குறுந்தொகை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்களேன், வெள்ளம். இப்போ நான் ஒரு காட்டுக்கு சும்மா நம்ம ஜாலியாக அப்படியே டூர் போகிறோன்னு வச்சுங்களேன். இந்த மலைப்பகுதிகளில் நல்ல மழை பெஞ்சுன்னா திடீர்னு காத்தாட்டு வெள்ளம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்களேன். அந்த வெள்ளத்தை நீங்கள் அப்படியே மனசில் கற்பனை பண்ணி பாருங்களேன். திடீர்னு ஒரு காத்தாட்டு வெள்ளம் வந்தால் அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு 10-15 ஆடு அதில் அடிச்சுன்னு போயிடுச்சு. அப்போ 10-15 மாடு அடிச்சுட்டு போதுன்னா எப்படி இருக்கும்? எவ்வளோ மனசு நமக்கு கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். வெள்ளம் வந்தது, 10-15 ஆடு வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு. 10 10 10 15 15வது பாடல். அப்போ வெள்ளம் 10-15 பேர் அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். அடுத்தது பாருங்கள், இந்த கோடைன்னு ஒரு வார்த்தை இருக்குது, மருந்துன்னு ஒரு வார்த்தை இருக்குது. எங்கே இருக்குது? இது இருக்குது. கோடை, மருந்து. இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்?
இப்போ கோடை காலத்தில் நம்ம உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம உள்ளுக்கு நமது இளநீர் குடிப்பாங்களா? அப்போ அகம் என்றால் உள்ளே, புறம் என்றால் வெளியே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கோடை காலத்தில் இளநீரை உள்ளே குடிப்போம். உள்ள என்ன சொன்னேன்? அகம். மருந்து எங்கே குடிப்போம்? இப்போ எனக்கு ஒரு காஃப் இரும்பல் அதிகமாக இருக்குது, அப்போ ஒரு காஃப் சிரப் குடிப்பேன். நான் மருந்தை அது எங்கே குடிப்பேன்? அகம், உள்ளுக்குள்ளே தான் குடிப்பேன். அப்போது கோடை என்ற சொல்லும் மருந்து என்ற சொல்லும் எதில் இடம்பெற்றிருக்கு? அகநானூரில் இடம்பெற்றிருக்கு. மருந்து அப்படின்னு ஒரு திருக்குறளில் நமக்கு நிறைய இடத்துல மருந்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ரைட். உலகம் இதை அப்புறம் பார்ப்போம். அடுத்தது என்ன பார்க்கலான்னு பார்க்கலாம். மீன் பார்த்தாச்சு. இப்போ அரசு பாருங்களேன். இந்த அரசு பேருந்துகள் இருக்குல்லப்பா, தமிழ்நாடு அரசு பேருந்து. இந்த அரசு பேருந்துகளில் திருக்குறளை ஒவ்வொரு திருக்குறளை எழுத வச்சார். ஒவ்வொரு பஸ்லேயும் ஒரு திருக்குறள் இருக்கும். இதை எழுத வச்சார் யாருன்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சர் அறிஞர் அண்ணா. முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா தான் இந்த திருக்குறளில் பஸ்ஸில் எழுதினார். அப்போ அரசு பஸ்ஸில் திருக்குறள் இருக்குது. ஓகேங்களா? அந்த அரசு பஸ்ஸில் திருக்குறளை எழுதி வச்சவர் யார்? அறிஞர் அண்ணா. சரி, இது முடிஞ்சது. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த சொல்ல பாருங்கள். பார். 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 பாருக்கு என்ன மீனிங், பாருக்கு என்ன மீனிங்னு உங்களுக்கே தெரியும். சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் பேசுகிறேன். இதெல்லாம் வந்து பெருசுபடுத்தாதீங்க. பார். பட் நிறைய இளைஞர்கள் பெரும்பாலும் பாருங்க, பெரும்பாலும் மது அருந்துறாங்க. அதான் பார். பாரில் போய் மது அருந்துறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரில் பெரும்பாலான இளைஞர்கள். அப்போ பெரும்பான்னு வந்துட்டா நம்ம பெரும்பாலாற்றப்படை எடுத்துடலாம். ஓகேங்களா? அங்கே சிறுபான்றாற்றப்படை வரும், பெரும்பாலாற்றப்படை, பொருநூறாற்றப்படை, இது 3 தான் வரலாம். இந்த கேள்வியை கேட்டால் நமக்கு ஆப்ஷனில் வரக்கூடிய இந்த நூல்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா பெரும்பானாற்றுப்படை, பொருநர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை. ஏன்னா எல்லாமே ஆற்றுப்படை நூல்கள் 5, 10 பாட்டில் ஆற்றுப்படை நூல்கள் 5. அந்த மாதிரி ஆற்றுப்படைன்னு வர நூல்களாக தான் உங்களுக்கு ஆப்ஷனில் வைப்பாங்க. அப்போ பெரும்பாலும் இளைஞர்கள் பாரில் இருக்கிறாங்க அப்படின்னு. அதுக்காக இளைஞர்கள் தப்பாக இருந்துச்சு, சாரி, சும்மா ஒரு மனப்பாடத்துக்காக பேசினேன். ஓகேங்களா? பார், பெரும்பான் ஆற்றுப்படை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்கப்பா. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் கொடுத்தோம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு. அப்போது இதில் கொடுக்காதது எல்லாமே தொல்காப்பியம். நான் இப்போ எதெல்லாம் சொல்லலையோ அது எல்லாம் தொல்காப்பியம்ப்பா. சரி சார், இந்த உலகம் என்ற வார்த்தை வந்து திருமூறாற்றுப்படையும் சேர்த்து வருது, அதை எப்படி நான் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், முருகன்ற வார்த்தை இருக்குது பாருங்கள். இந்த முருகன் என்ன பண்ணார்? உலகத்தை சுற்றி வரவங்களுக்கு இந்த மாம்பழம்னு சொன்னாங்க இல்லையா? சிவன் சொன்னாரா? அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க. அப்போ முருகன் என்ன பண்ணார்? மயிலில் ஏறி உலகத்தை சுற்ற போயிட்டார். ஆனால் விநாயகர் என்ன பண்ணார்? அப்பா அம்மாவை சுற்றி உலகத்தை சுத்தந்தா, அப்பா அம்மாவை சுத்தந்து உலகத்தை சுத்தந்துக்கு சமன்னு சொல்லிட்டு அந்த மாம்பழத்தை வாங்கிக்கிட்டார். ஓகேங்களா? அப்போ முருகன் மயில் எடுத்துக்கின்னு உலகத்தை சுத்த போயிட்டார். ஆனால் விநாயகர் என்ன பண்ணார்? அப்பா அம்மாவை சுற்றி அந்த மாம்பழத்தை பெற்றார். அப்போ முருகாற்றுப்படைனா உலகம், திருமுருகாற்றுப்படையில் வருது. அடுத்தது பாருங்கள், வேறு என்ன நமக்கு வருதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள். இப்போது நான் சொல்லாத வார்த்தையெல்லாம், ஒரு ஷார்ட்கட்டில் சொல்லாத வார்த்தைலாம் தொல்காப்பின்னு போட சொல்லிட்டீங்க. ஓகே, அப்புறம் இங்கே திருக்குறள் 3 வருது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இந்த உலகத்தில் உயிர்கள் மீது அன்பு செலுத்தி மகிழ்ச்சியாக வாழலாம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு செல்லமாக ஒரு நாயை வளர்ப்போம். அதன் மீது அன்பு செலுத்தினா என்ன பண்ணுவோம்? எவ்வளோ இதுவாக நம்ம கூட ஒட்டிக்கிட்டு அழகாக நம்ம கூட மகிழ்ச்சியாக அந்த விலங்கு வாழும். அப்போ உயிர்களிடத்தில் அன்பு செலுத்தி நாம் மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படின்னா இது 3 திருக்குறள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்ப்பா. அடுத்தது என்ன இருக்குது பாருங்கள். நம்ம சொன்னது எல்லாத்தையுமே உங்களுக்கு புரிஞ்சுதான் பாருங்கள். இப்போ நம்ம ஷார்ட்கட் கொடுக்காத வார்த்தைலாம் தொல்காப்பியம். அதில் உயிர்களிடத்தில் அன்பு செலுத்தி மகிழ்ச்சியாக வாழலாம்னா திருக்குறள். தொல்காப்பியத்திலையும் வருது, திருக்குறளையும் வருது. ஓகே, அடுத்து ஒன்றது உலகம் என்றது தொல்காப்பியத்திலும் இருக்குது, திருமுருகாற்றுப்படையிலும் இருக்குது. பாருங்கள், இதில் இருக்கிற அனைத்து கேள்விகளும் நம்மளால் எளிமையாக ஞாபகம் வச்சுக்க முடியுதா பாருங்கள். அடுத்தது மதிப்பீடு. தொன்மை, அதனுடைய மீனிங் பழமை. இடப்புறம், இடது ப்ளஸ் புறம். சீரிழமை, சீர் ப்ளஸ் இளமை. இங்கே வந்து சீர்மை ப்ளஸ் இளமைன்னு கூட நிறைய பேர் போடுறீங்க. ஆனால் இதான் சரியான பிரித்தல். ஓகேங்களா? சீர் ப்ளஸ் இளமை 2023 கேட்கப்பட்டிருக்கு. சிலம்பு ப்ளஸ் அதிகாரம், சிலப்பதிகாரம். கணினி ப்ளஸ் தமிழ், கணினி தமிழ். இந்த இடத்துல படிக்கிற பிள்ளைங்க இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். இது டன்னகரம், இது ரன்னகரம். அப்போ கணினியில் செகண்ட் லெட்டர் 3 சுழினா, ரெண்டாவது 2 சுழினா. இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என பாடியவர் பாரதியார். மா என்ற சொல்லின் பொருள் விலங்கு, 2019 கேட்டிருக்காங்க. கோடிட்ட இடத்தை நிரப்புக. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம், 2017 கேட்டிருக்காங்க. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொன்மையான உரையோடு புணர்ந்த பழமை மேற்றே என்ற தொடர் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம்.
தொன்மை தானே உரையோடு புணர்ந்த பழமை மேற்றே என்ற தொடர் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். டிஎன்பிஎஸ்சி 2013. ஓகேங்களா. இன்றைக்கி நம்ம 1.1, 1.2, 1.3 இதை மூணுத்தையும் பார்த்துருக்குறோம். நான் அடுத்த கிளாஸில் இந்த 1.4ஐயும் இந்த இலக்கணம் இருக்கு இல்லைங்களா, அடுத்தது 1.5 இலக்கணம் தான் வரும். அதையும் நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இப்போது இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் டிஎன்பிஎஸ்சின்னு கொடுத்துருப்போம். அவ்வளோ இடங்களில் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி. அப்போது நீங்கள் இதை படிக்கும்போது புது புத்தகத்தையும் படிச்சிடலாம், பழைய புத்தகத்தையும் படிச்சிடலாம், ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி நீங்கள் இதில் பார்த்துருக்கலாம். இந்த பின்னாடி லாஸ்ட்டில் வந்தீங்கன்னு வச்சிங்களேன், பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு எல்லா இடத்துலையும் உங்கள் நேரங்களை அவ்வளோ மிச்சப்படுத்துறதுக்காக இதில் அவ்வளோ கிட்டத்தட்ட இந்த புத்தகத்தை தயார் பண்ணுறதுக்கு 2 ஆண்டுகள் ஆச்சுப்பா எங்களுக்கு. அவ்வளோ ஒர்க் நாங்கள் அதில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. பாருங்கள், எல்லாத்தையும் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துட்டோம்ப்பா. 10 பாட்டு எல்லாமே இதில் தான் உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். பாருங்கள், இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. 6ஆம் வகுப்பில் இருக்கிற நூல் ஆசிரியர்கள், அது கவிதையா காப்பியமா சிறுகதையா. இன்றைக்கி நம்ம பார்த்தது என்னது, தமிழ் இன்பம், அது கவிதை, தமிழ் கும்மி கவிதை. அப்போ இது ரெண்டையும் நம்ம படிச்சுக்கணும். அப்படி நான் ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு வந்துட்டே இருப்பேன். தமிழ் என்பது கவிதை, தமிழ் கும்மி என்பது கவிதை. அப்போ அது கவிதையா கட்டுரையா சிறுகதையா, எதை கடை நம்மளால் சொல்லிட முடியும். எல்லாத்தையும் கோர்வையாக்கி கொடுத்துருக்குறது உங்களுக்கு படிக்கிறதுக்கு அவ்வளோ சுலபமாக இருக்கும். இங்கே பாருங்கள், பாரதிதாசனுடைய இயற்பெயர். ஓகேங்களா. இன்றைக்கி மூணு பேருடைய இயற்பெயர் நம்ம பார்த்தோம். பாரதியோட இயற்பெயர் சுப்பிரமணியம், பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம், பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். பாருங்கள், இதை 3 இன்றைக்கி நம்ம பார்த்தோமா. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப கோர்வையாக அந்த புக்கை உங்களுடைய நேரங்களை மிச்சப்படுத்தி உங்களை மிகச்சிறந்த வெற்றியாளராக ஆக்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதனால் நீங்கள் பாருங்கள், எல்லாத்தையும் உங்களை கோர்வையாக்கிட்டேங்க. உங்களுடைய நூலாசிரியர்கள் இது எல்லாமே உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த புத்தகம், அந்த ஒரு புத்தகம் இருந்தால் போதும். உங்களுக்கு பணத்தையும் மிச்சப்படுத்துகிறோம், அதே நேரத்தில் உங்களோட நேரத்தையும் மிச்சப்படுத்துகிறோம். இப்போ இந்த தமிழுக்கு நீங்கள் ஃபுல் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணாலே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 7,500லேருந்து 10,000 உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆகிடும்ப்பா. இந்த புத்தகத்தோட விலை வெறும் 1,250 ரூபா தான், ப்ளஸ் கொரியர் சார்ஜ் ஒரு 100 ரூபா. உங்கள் தேணுன்றவங்க இந்த புத்தகத்தை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ எங்களுடைய கிளாஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, எப்படி இருக்குது கிளாஸ் அப்படின்றத கமெண்ட் கொடுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ வெரி மச். நம்ம அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம்.